இந்த வழக்குகள் போடுவதன் காரணம் என்ன? எதுக்காக நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு கூட்டு குடும்பம் இருக்கு. அதில் ஒருத்தர் வியாபாரம் செய்கிறார், ஒருத்தர் அலுவலகத்துக்கு போகிறார், ஒருத்தர் விவசாயம் செய்கிறார். எல்லாரையும் கூப்பிட்டு எல்லார் வருமானத்தையும் இங்கே நடுவில் வைங்க. நான் சொல்வேன் நீ என்ன செலவு பண்ணணும், நீ என்ன சட்டை போட்டுக்கணும், உன் மக கல்யாணத்துக்கு நீ எவ்வளோ செலவு பண்ணணும் நான் சொல்வேன். சரி, நீ யார்? இந்த குடும்ப தலைவனா? இல்லை, நான் வெளியாடு. அப்படின்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி இருந்தது என்ன சட்டம். இந்த கோயிலில் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்பாயின்மெண்ட் ஆடுறீங்க அப்படின்னு நான் கேட்டுகிட்டே இருக்கேன், தரமாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டேன். நீங்கள் யார் சார் அப்படின்னு கேட்டார். நான் தான் டிஆர் ரமேஷ். அது தெய்வமே, இது நல்லா கேள்வி கேட்டீங்க, கோயில் இருந்தால் தானே கொடுக்க முடியும். கபாலி கோயிலில் இல்லை, மருதமலையில் இல்லை, திருத்தணியில் இல்லை, திருவான்மியூரில் இல்லை. இது என்னடா அது இப்படி இருக்காங்க, நிஜமாவே நடக்குதா, யாரும் கேட்கலையான்னு எனக்கு ஏன்னா இவ்வளோ பெரிய மோசடியே ஒரு ஆள் துணிஞ்சு செய்வான. ஒரு ஆள் தான் என்ன, அது ஒரு அரசு இன்று வரை கேஸ் கட்டே காணும். இன்று வரை அந்த கேஸ் விசாரிக்கப்படாமல் இருக்கிறது. 2015 போட்டு 10 வருஷமா, 10 வருஷத்துல வந்து ஒரு 8 வருஷமா விசாரணை இல்லாமல் இருக்கு. அவர் வந்து இந்த கான்ட்ராக்டையும் ரத்து பண்ணி இந்த செயலாளர் பழனி கோயில் இருப்பது சட்ட விரோதம்ங்கிறதையும் டிக்ளேர் பண்ணார். அறநிலைத்துறையை அரசு நடுங்கி விட்டது. அது ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு தீர்ப்பு. அது ஒண்ணுமே பண்ண முடியாத தீர்ப்பு, அருமையான தீர்ப்பு, பேஸ்ட் ஆன் மெரிட்ஸ், பேஸ்ட் ஆன் லா. பொன்மாணிக்கவேலின் வருகை அறநிலைத்துறை முகத்தில் மிகப்பெரிய கரியை பூசிவிட்டது. அந்த பூசப்பட்ட கரி இன்னும் மாற்ற முடியாது. வணக்கம். தமிழலை நேயர்களுக்கு நான் பத்ரி சேஷாத்ரி. நாம் வந்து டிஆர் ரமேஷ் கூட தொடர்ந்து 2 விஷயம் பற்றி இது வரைக்கும் பேசியிருக்கோம். ஒன்று வந்து கள்ளழகர் கோவிலில் இந்து அறநிலையத்துறை செய்திருக்கக்கூடிய சில தவறான கட்டுமானங்கள், அதை எப்படி வழக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி பேசினோம். இன்னொன்று திருவண்ணாமலையில் அவர்கள் கட்ட ஆரம்பித்ததை சட்ட போராட்டம் மூலமாக திரு டிஆர் ரமேஷ் அதை தடுத்து நிறுத்தியது பற்றி நம்ம ஒரு ரெக்கார்டிங் பண்ணியிருந்தோம். இன்றைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டிஆர் ரமேஷ் யாரு? நமக்கு தெரியும், அவர் வந்து ஆலய வழிபடுவோர் சங்கத்துடைய தலைவராக இருக்கிறார், அவ்வளவுதான். ஆனா அவர் எப்படி, என்ன பின்னணியில் இருந்து வருகிறார், எப்படி இந்த விஷயத்துக்குள்ள நுழைந்தார், இந்து கோவில்கள்ல அதை அதற்கு உதவ வேண்டியது இந்து சமய அறநிலையத்துறை அப்படின்னு வச்சுப்போம். அதையே அவர்கிட்ட கேட்போம், உதவணுமா கூடாதா, இருக்கணுமா வேண்டாமான்னு. நான் ரொம்ப நியூட்ரலா சொல்றேன்னா, அது எப்படி கோவில்களுக்கே ஆபத்தாக முடிந்து என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுத்துகிறார்கள்ங்கிறத நம்மளாம் பெரும்பாலும் பார்வையாளர்களாக இருந்து திட்டிட்டு போவோம், ஐயோ என்ன இது இப்படிலாம் பண்றாங்களேன்ட்டு. ஆனால் அதுல வந்து ஒரு போராளியாக அதுல இறங்குவதுங்கிறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கணும். இதை பற்றியெல்லாம் நம்ம தீவிரமாக அவரிடமிருந்து தெரிந்து கொள்வதற்காக அவரை இன்றைக்கு நம்முடைய ஸ்டுடியோவுக்கு அழைத்திருக்கிறோம். வணக்கம். 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 இது எதுக்காக நான் இங்க ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன்னா, சென்ற 2 கள்ளழகர் கோவில் பற்றியும் திருவண்ணாமலை கோவில் பற்றியும் பேசும் பொழுது நீங்க வந்து ரொம்ப சர்வ சாதாரணமாக அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து மேற்கோள் காட்டுறீங்க. இந்து சமய அறநிலையத்துறை சார்ந்த அதோடைய பல்வேறு சட்டங்கள்ல இருந்தும் வழக்குகள்ல இருந்தும் மேற்கோள் காட்டுறீங்க. கிட்டத்தட்ட இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு முழுமையான என்சைக்ளோபீடியா மாதிரி எனக்கு தெரியுது. அப்ப இது ஒரு ஆச்சரியத்தை வரவழைக்குது. முதல்ல உங்களுடைய பின்னணி என்ன, இது சம்பந்தமாக முக்கியமாக பொது பின்னணி என்ன, நீங்க என்ன படிச்சீங்க, எங்க வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, எப்படி வந்து இந்த துறைக்குள்ள நுழைஞ்சீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் தஞ்சாவூர்ல வளர்ந்து கல்வி, பள்ளிக்கூடம், கல்லூரி எல்லாமே தஞ்சாவூர்ல தான் படித்தேன். சரி. பிகாம் படித்தவன் நான். பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணேன். அதன் பிறகு கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் எம்காம் முடித்தேன். பெரிதாக அதுக்கு மேல் படிக்கவில்லை.
மும்பையில் போய் வேலைக்கு முயற்சி செஞ்சேன், அவ்வளோ சரியாக வரல. எனக்கு அந்த ஊர் இதெல்லாம் எந்த ஆண்டு? இதெல்லாம் வந்து 1981 நான் படிப்பு முடித்தேன். சரி. அதன் பிறகு ஒரு 3-4 வருடங்கள் வேலை சரியாக அமையாமல் அப்புறம் சென்னைக்கு வந்து விட்டேன். சென்னை ஒரு ரொம்ப குறுகிய காலம் நான் ஓமான் நாட்டில் ஒரு 6 மாதங்கள் இருந்தேன். அங்கேயும் எனக்கு வந்து அந்த அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் எனக்கு ஓப்பாக இல்லை. நான் கொஞ்சம் சுதந்திர புருஷன். அப்போது திரும்பி வந்துட்டேன். திரும்பி வந்தபோது இந்த சென்னைக்கு ஏர்போர்ட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ட்ரைடன்ட் ஹோட்டல், இந்த ஒபராய் குரூப்பை சேர்ந்த ஹோட்டல், அதில் 5 வருஷம் பணியாற்றினேன். ஃப்ரண்ட் ஆஃபீஸில். இதை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு ஹோட்டல் ஃப்ரண்ட் ஆஃபீஸில் நம்ம வீட்டு பிள்ளைங்க எல்லாமே ஒரு 6 மாதம் ட்ரைனிங் அனுப்பலாம். என்ன காரணம்னா, அங்கே வரக்கூடியவர்கள்லாம் பெரிய முக்கியஸ்தர்கள் தான் வருவாங்க, பணக்காரர்கள் வருவார்கள். அவர்களுடைய யூ கேன் see their பெஸ்ட் பிஹேவியர் அண்ட் worst பிஹேவியர். சரி சரி. அப்புறம் அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் எப்படி நடந்துக்கணும், கஸ்டமர் சர்வீஸ்னா என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஹோட்டலுங்கிறது ரொம்ப இது. அதில் வந்து நான் பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்டு வாங்கியிருக்கேன். சரி. அப்போது அந்த எம்ப்ளாயி அவார்டு எனக்கு எப்படி ஒரு பெரிய நன்மை பயத்தது என்று சொன்னால், அப்பொழுது சிட்டி பேங்க்ல வந்து ஃபோன் பேங்கிங் சர்வீஸ்னு ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸ்லேருந்து பேக்ரவுண்ட் எடுக்கிறாங்க. யூஸ்வலாக எம்பிஏலேருந்து ஆஃபீஸர்ஸ் எடுக்கிற அந்த வங்கி கஸ்டமர் சர்வீஸில் நல்ல பேர் வாங்கணும்லாம் எடுப்போம் அப்படின்னு சொல்லி கொரியர் கம்பெனிலேருந்து ஹோட்டல், இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி இது மாதிரி பல இடத்துலேருந்து அவங்க தேர்வாளர்களை எல்லாம் கூப்பிட்டு பார்த்து அப்படி எடுக்கிறாங்க. அதில் நான் வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரியிலேருந்து நான் போனேன், தேர்ந்தெடுக்கப்பட்டேன். 93 சிட்டி பேங்க்ல சேர்ந்தேன். ஒரு பெரிய ஜம்ப் இல்லையா? பெரிய ஜம்ப். ஒரு என்னதான் இருந்தாலும் வந்து ஒரு ட்ரைடன்ட்ல ஒரு பெரிய சம்பளம்லாம் கிடையாது, சாதாரண சம்பளம் தான். ஆனால் அந்த ட்ரைடன்ட்லேயே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அங்கேயே நான் வந்து ஒரு யூனியனை ஃபார்ம் பண்ணி அது யூனியன் பிரசிடென்ட். அப்ப அங்கேயே வந்து போராட்ட குணம்ங்கிறது தெரிய வருது. அது கூட ஒரு தற்செயலாக நடந்த விஷயம் தான், ஒரு ஆக்சிடென்டா தான் நடந்ததுதான். நான் வந்து அந்த யூனியன் ஆரம்பிக்கிற மீட்டிங் போனா எல்லாரும் சேர்ந்து என்ன தேர்ந்தெடுத்துட்டாங்க, என்ன பணிகடை ஆக்கிட்டாங்க கூட சொல்லலாம். அப்போ இந்த யூனியன் சம்பந்தமா என்னெல்லாம் சட்டம் இருக்குன்னு முதல்ல புத்தகத்தை வாங்கி பார்க்க ஆரம்பிச்சேன். ஏன்னா என்னுடைய தந்தையார் ஒரு வழக்கறிஞர், என்னுடைய தாயாருடைய தகப்பனார் தஞ்சை மாவட்டத்தில் மிகப்பெரிய பேர் பெற்ற ஒரு அந்த வழக்கறிஞர் பின்னணிங்கிறது இருக்கு. ஆமா, அதே மாதிரி பிகாம்ல நான் வந்து அந்த லா சப்ஜெக்ட்ல காலேஜ் ஃபர்ஸ்ட் வருவேன். நீங்க ஆனா சட்டத்துறைக்கு போகலையா? போயிருக்கலாம், போல. என்ன காரணம்? என்ன காரணம்னா, அப்போ வந்து நான் தஞ்சாவூர்ல இருக்கேன். தஞ்சாவூர்ல வந்து அப்பதான் அந்த சமயத்துல தான் எங்க அப்பா நீதிமன்றத்தில் ஒன்றும் சரியாக நடப்பதில்லைன்னு சொல்லி அந்த வக்கீல் தொழிலே அவரே அதுல இருந்து வெளில வராரு. நான் சென்னைக்கு வந்தோ வேற எங்கேயோ வந்தோ நான் இது பண்ணிருக்கலாம். அப்படி பண்ணாம சரி அவரே விட்டுட்டு வராருன்னு சொல்லிட்டு அதுல நான் போல. சரி. ஸோ இப்போ இந்த யூனியன் ஆரம்பிச்சேன். யூனியன்ல வந்து தொழிலாளர் சட்டங்கள். ஆமா. அப்புறம் அவங்க நிர்வாகத்தோட பேச்சுவார்த்தை நடத்தி மிகப்பெரிய அளவில் சம்பள உயர்வை எல்லாம் பெற்றோம். அப்போ இந்த சிட்டி பேங்க் வேலை வாய்ப்பு வரீங்க, அங்க சேர்ந்துக்கிறேன். அங்க சேர்ந்து 2008-09 வரை சில பதவி உயர்வு எல்லாம் பெற்று கிட்டத்தட்ட 16 வருடங்கள் 15 வருடங்கள் சிட்டி பேங்க்ல இருக்கேன். அப்போ 2009 இந்த சிதம்பரம் கோயில் வழக்கு தீர்ப்பு வருகிறது சென்னை உயர்நீதிமன்றத்தில். தனி நீதிபதி இந்த கோயிலை அரசு செயல் அலுவலர் நியமனம் செய்யலாம் என்ற தீர்ப்பை பிப்ரவரி 2ஆம் தேதி 2009 அன்று கொடுக்கிறார். ஓகே. அவர் தீர்ப்பு கொடுத்தது மதியம் 3 மணி போல. 4 மணிக்கு 500 போலீஸோட வந்துட்டாங்க சிதம்பரம் கோயிலுக்கு. ஓகே. ஆனா அப்போ உங்களுக்கு வந்து இந்த கோவில் விவகாரங்கள் அதெல்லாம் பெரிய ஒண்ணுமே தெரியாது. அதுல ஒரு வேடிக்கையான விஷயம் சொல்றேன். ஒன்றும் தெரியாது. ஆனா சிதம்பரம் முக்கியமான கோயில் எங்களுக்கு குலதெய்வம் வைத்தீஸ்வரன் கோயிலாக இருந்தாலும் நாங்கள் மிக விரும்பி வழிபடுகின்ற ஸ்தலம் சிதம்பரம். சரி. அதை வந்து சைவத்து என்னுடைய தந்தையார் TN ராமச்சந்திரன் சேக்கிழார் அடிப்பொடி என்று பெயர், மிகவும் அறியப்பட்டவர். அவர் சைவத்திலே மிக ஆழங்கால் பட்டவர். அவருக்கு ஒரு நிஜமாவே ஒரு பெரிய ஸ்காலர் அந்த ஃபீல்ட்ல. ஆமா, அந்த ஒரு அவருடைய நிழல் கூட நான் இல்லை, இருந்தாலும் அந்த அதே சூழல்ல வளர்ந்ததுனால அப்போ இந்த சிதம்பரம் கோயிலுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு நிகழ்ந்து விட்டது தெரிந்த போது தீட்சர்கள்லாம் பாதிக்கப்படுவார்கள் என்று அடுத்த நாள் காலையில இது ஒரே சிதம்பரம் பத்தி நம்ம டீடைல்டா பேச போறோம். நான் எப்படி இங்க ஒரு வெறும் ஒரு சுருக்கமா இது அந்த கான்டெக்ஸ்டுக்காக ரொம்ப சுருக்கமா சொல்ல பாக்குறேன்.
தீட்சிதர்கள் வந்து விட்டார்கள். சில தீட்சிதர்கள் என் வீட்டிற்கு. நாங்கள் எல்லாம் ஒரு B.R. ஹரன் என்ற நண்பர் எங்களை அழைத்துக் கொண்டு சுப்பிரமணிய சுவாமியிடம் அழைத்து செல்கிறார். இது வந்து 2009 பிப்ரவரி 3ஆம் தேதி. சரி. சுப்பிரமணிய சுவாமி அன்று சென்னையில் இருக்கிறார், அவருடைய மயிலாப்பூர் வீட்டில். 2009 என்றால் அப்ப வந்து காங்கிரஸ் திமுக ஆட்சி இல்ல, இங்க திமுக, மத்தியில வந்து 2004 இருந்து 2014 வரை அது வந்து உங்களுக்கு UPA 1-2 ஆட்சி. ஆமா, 2004 ஆமா ஆமா. அதனால அது இன்னும் சொல்ல போனால் இந்துக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போ டாக்டர் சுவாமி சென்னையில் இருக்கிறார். அவரை சந்திக்க சில தீட்சருடன் நான் செல்கிறேன். அவர் B.R. ஹரன் எங்களை கூட்டிச் செல்கிறார். அப்பொழுது நாங்கள் அந்த கோரிக்கை வைக்கிறோம், இந்த வழக்கில் நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும், நாங்கள் மேல்முறையீடு செய்ய போகிறோம், அதில் நீங்களும் இணைந்து கொண்டு எங்களுக்காக இந்த அரசை கோயிலை விட்டு வெளியேற்ற வேண்டும், நீங்களும் கோயிலுக்கு வர வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கை வைக்கிறோம். அவர் உடனடியாக ஏற்றுக்கொள்கிறார். நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லும்போது, அப்பொழுது நான் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் பகுதி நேர பேராசிரியராக இருந்து கொண்டிருக்கிறேன். சுப்பிரமணிய சுவாமி அங்கதான் அடிக்கடி அங்கே சென்று வருவேன். அப்பொழுது எனக்கு தொடர்பு கொள்வதற்காக இமெயில் அனுப்புவதற்கும் வேறு செய்திகள் அனுப்புவதற்கும் நன்றாக ஆங்கிலம் தெரிந்த, இமெயில்லாம் தெரிந்த ஒருவர் வேணும் சிதம்பரம் கோயில் விஷயமா அப்படிங்கும்போது நான் என்னை முன்னிறுத்தி நான் செய்கிறேன், தன்னார்வலராக ஒரு வாலண்டியராக அந்த வேலையை எடுத்துக்கிறேன், தீட்சிதர் சார்பாக நான் செய்கிறேன் சொல்லுவோம். என்னை பற்றி விசாரிக்கிறேன், நான் சிட்டி பேங்க்ல வேலை செய்கிறேன்னு தான் சொல்றேன். நல்லது, நீங்களே இருந்து செய்யுங்கள் அப்படி சொல்லிவிட்டு மறுபடியும் கேள்வி எழுப்பும்போது இஸ் இட் அ டினாமினேஷனல் டெம்பிள் அப்படின்னு கேட்குறாரு. அது இந்த கேள்வியே எனக்கு புரியல. டினாமினேஷன்னா நான் வங்கியில் வேலை செய்வேன், எனக்கு 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டு அந்த டினாமினேஷன் தான் தெரியும். டினாமினேஷனல் டெம்பிள்னா என்னன்னு கேட்குறாரு. நான் அப்படியே என்னடா இந்த நிமிஷம் தான் நான் உங்களுக்கு எல்லாம் செய்கிறேன்னா அடுத்த நிமிஷம் எனக்கு ஒன்றும் தெரியலைங்கிறது வெளில வந்துருச்சு அப்படின்னு உள்ளுக்குள்ளே நினைச்சாலும் அப்போ B.R. ஹரன் காப்பாற்றுகிறார். ஆமாம், இது டினாமினேஷனல் டெம்பிள்னு சொல்லுகிறார். அவரும் விஷயம் தெரிந்தவர் சொல்லுகிறார். அப்புறம் பேசிவிட்டு டினாமினேஷனல் டெம்பிள்னா என்ன? டினாமினேஷன்னா ஒரு பல மதங்கள் இருக்கின்றன, அந்த மதங்களிலே உட்பிரிவுகள் இருக்கும். சரி, இப்போ கிறிஸ்டியானிட்டின்னு இருக்குன்னா கேத்தலிக்ங்கிறது ஒரு டினாமினேஷன், ப்ராட்டஸ்டன்ட்ங்கிறது ஒரு டினாமினேஷன், ப்ராட்டஸ்டன்ட்லயே பல பிரிவுகள் இருக்கு. அது வந்து செக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, உட்பிரிவுகள்லாம் வந்து இப்ப வைணவம் இருக்கிறது, வடகலை தென்கலை என்பது டினாமினேஷன். சரி, இப்படி இந்த டினாமினேஷன்ஸ்ங்கிறது அரசியல் சட்டத்துல அவருக்கு தனி உரிமை எல்லாம் வழங்கப்பட்டிருக்கு. அதனால அவர் கேட்கிறார், இட்ஸ் டினாமினேஷனல் டெம்பிள். சரி, எனக்கு இந்த கோயிலுக்கு டினாமினேஷன் HRNC ஒண்ணுமே தெரியாது. ஸோ அவர் சொன்னது எனக்கு ஒரு வெட்கத்தை உருவாக்கி விட்டது. அப்புறம் இவர் பேசிவிட்டு வருகிறேன், என் தந்தையாருக்கு ஃபோன் பண்ணி டாக்டர் சுவாமி இந்த வழக்கில் வருகிறேன்னு சொல்லிவிட்டார். அவர் வந்து டினாமினேஷன் டெம்பிளான்னு கேட்டார். எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னா எங்கள் அப்பா சொல்கிறார், கவலைப்பட வேண்டாம், நான் சொல்லித்தரேன். அவர் தஞ்சையில் இருக்கார், நான் சென்னையில் இருக்கேன். உன்னிடம் என்னுடைய பெரிய புராணம் மொழிபெயர்ப்பு புஸ்தகம் இருக்கிறதா என்று கேட்கிறார். இருக்கிறது என்று. அதோடைய முதல் வால்யூம்ல தில்லைவாழ் அந்தனர் புராணத்துல இந்த 1951 வந்த முழு தீர்ப்பையும் அதில் எழுதியிருக்கிறேன், அதை படிச்சாலே டினாமினேஷன் என்னன்னு தெரிஞ்சிடும். சரி அப்படின்னு சொல்றாரு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னது பெரிய புராண மொழிபெயர்ப்புல ஒரு நீதிமன்றத்தின் தீர்ப்பை போட்டிருக்கிறாரா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, அவர் ஏன் போட்டார் என்று பார்த்தால் அந்த 1951 வருட தீர்ப்பு அதை கண்ணில் ஒத்திக்கணும். எப்படி பெரிய புராணத்தை கண்ணில் ஒத்திக்கணுமோ அது மாதிரி அந்த தீர்ப்பையும் ஒத்திக்கணும். இந்த 1951 தீர்ப்பு யார் கொடுத்தது? எந்த நீதிமன்றம்? சத்யநாராயண ராவ், ராஜகோபாலன் ஐயங்கார் என்ற 2 நீதிபதிகள் 13/12/1951 அன்று ஷிரூர் மடம் வழக்கு விஷயமாகவும் சிதம்பரம் கோயில் வழக்கு விஷயமாகவும் இன்னொரு வழக்குல வெங்கட்ரமண சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடிய முல்கிப்பேட்டா மங்களூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் விஷயமாகவும் கொடுத்த தீர்ப்பு. இது வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில். அப்பதான் வந்து அரசியல் சாஸ்திர சட்டம் வந்திருக்கு. ஒரு கோயிலை அரசு எப்படி எடுத்துக்கொள்ளலாமா கூடாதா, 1951 சட்டமும் வந்திருக்கு. இதை பத்தி நம்ம பேசணும். அப்போ அந்த தீர்ப்பை படிக்கும் போதே தந்தையார் சொன்ன மாதிரியே பல விஷயங்கள் தெரிய வருகின்றன. அதே சமயம் இன்னும் தெரிந்து கொள்ள எத்தனையோ இருக்கிறது. டாக்டர் சுவாமி வருகிறார் என்று நாங்கள் சிதம்பரத்துக்கு சென்றோம். அப்போ அங்கே வந்து ஒரு தீட்சிதர், அவர் இப்பொழுது இல்லை, சிவராஜ தீட்சிதர் என்று பெயர், 4 மொழிகளில் வல்லவர். சம்ஸ்கிருதம், தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, 4லுமே பண்டிதர் என்று சொல்லக்கூடிய அளவு
வல்லவர். பிரெஞ்சு இன்ஸ்டிடியூட் பாண்டிச்சேரியில இருக்கு. அதுல இந்த சான்ஸ்கிரிட் டிபார்ட்மெண்ட் தலைவராக இருந்தவர். சரி, ரொம்ப பெரியவர். அவர் சிதம்பரம் தீட்சிதர். அது மாத்திரம் இல்ல, தஞ்சாவூர் சரஸ்வதி மஹால் லைப்ரரியோட கியூரேட்டராகவும் இருந்தார். ரொம்ப ரொம்ப பெரிய ஸ்காலர். அவரிடம் என்னை அறிமுகப்படுத்தி வைக்கிறார்கள். அப்பொழுது கொஞ்சம் சற்று ஜாக்கிரதையாக தான் அவர் பேசுறாரு. யாரோ வராங்க, என்னெல்லாமோ கேள்வி கேட்கிறாருங்கிறதால கொஞ்சம் பாக்குறாரு. இப்ப நீங்க யாரு என்னன்னு சொன்னா, நான் என் தந்தையார் பேர சொல்றேன். அதை சொல்லுங்க முதல்ல அப்படின்னு சொல்லி எல்லா விவரங்களையும் உங்களுக்கு நான் தருகிறேன் என்று சொல்லி, டினாமினேஷன்னா என்ன, இந்த ரெஸ் ஜூடிகாட்டான ஒரு லீகல் கான்செப்ட் இருக்கு. முடிந்த முடிவு. ஒரு தீர்ப்பை சொல்லி அது முடிந்து விட்டால் பல வருடங்கள் கழித்து அதை நீங்கள் திரும்பவும் கலப்ப முடியாது. அந்த கான்செப்ட் இறுதியாக அதை செட்டில் பண்ணியாச்சு. இனிமே அதை போய் தோண்டுவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்படி பண்ணா அப்புறம் கேஸ் போயிட்டே தான் இருக்கும். அந்த ரெஸ் ஜூடிகாட்டாவையும் அவர் தான் விளக்கி சொன்னார். சிதம்பரம் கோயில் எப்படி டினாமினேஷன் அதையும் விளக்கி சொன்னார். அப்படி பல விஷயங்கள் கற்றுக்கொண்டேன். அப்புறம் நான் இந்த இன்னைக்கு அந்த இன்டர்நெட்னு ஒன்று இருக்கிறதுனால நம்ம ஆர்வமும் இருந்தால் ரெண்டும் கலந்து விட்டால் நாம் நிறைய தேடி கண்டுபிடிக்கலாம். இருந்தாலும் சில விஷயங்கள் மெல்ல மெல்லத்தான் தெரியும். ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய வாய்ப்பு என்றால், ஒன்றுமே தெரியாம ஆனால் கிளீன் ஸ்லேட்டு நான் போகிறேன். அப்படி போகும்போது ஹெச்ஆர்என்சி ஆக்டை பார்க்கும்போது உடனே நீங்கள் முடிவு பண்ணிடுறீங்க. ஒரு பக்கம் சிட்டி பேங்க் வேலை, ஆமா, இன்னொரு பக்கம் ஒரு தன்னார்வலராக சுப்பிரமணியம் சுவாமிக்கு சிதம்பரம் வழக்கு தொடர்பாக உதவ வேண்டியது. அதற்காக உங்களை அப்டேட் பண்ணிக்கணும். இந்த துறை சார்ந்த கற்றுக்கொள்ள வேண்டிய அனைத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நீங்க உடனே ஹெச்ஆர்என்சி ஆக்ட் என்ன, அது ஹெச்ஆர்என்சி சம்பந்தமான எப்படி நான் யூனியன் லீடரா இருந்த போது அந்த லேபர் சட்டங்களை தெரிந்து கொண்டதால் மிக்க பயன் பெற்றேனும். அதே போல இந்த ஹெச்ஆர்என்சி ஆக்ட் சம்பந்தமா எல்லாத்தையும் வாங்கிட்டு, எனக்கு சட்ட புத்தகத்தை படித்தால் அது அந்த ஜீன்ஸ்லயே இருக்கோ என்னமோ தெரியாது, கஷ்டப்பட மாட்டேன். உடனே எனக்கு நிச்சயமா நீங்க வீட்டுல கேள்விப்பட்டுக்கிட்டே அப்புறம் அப்பா டிக்டேட் பண்றது, தாத்தா அதெல்லாம் காதுல விழுந்திருக்கும். நானே டைப் அடிச்சு எல்லாம் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு. அதனால அந்த ஒரு ஃபெமிலியாரிட்டி இருக்கு லீகல் டேர்ம்ஸ்ல. அப்போ இத பண்றோமா, இது பார்க்கும்போது பெரிய அதிர்ச்சி. என்னது இப்படிலாம் சட்டம் போட முடியுமா? ஏன்னா எல்லாத்தையும் ஒரு கூட்டு குடும்பம் இருக்கு. அதில் ஒருத்தர் வியாபாரம் செய்கிறார், ஒருத்தர் அலுவலகத்துக்கு போறார், ஒருத்தர் விவசாயம் செய்கிறார். எல்லாரையும் கூப்பிட்டு எல்லார் வருமானத்தையும் இங்கே நடுவில் வைங்க. நான் சொல்வேன் நீ என்ன செலவு பண்ணணும், நீ என்ன சட்டை போட்டுக்கணும், உன் மக கல்யாணத்துக்கு நீ எவ்வளோ செலவு பண்ணணும் நான் சொல்வேன். சரி, நீ யாரு, இந்த குடும்ப தலைவனா? இல்லை, நான் வெளியாளு. அப்படின்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி இருந்தது என்ன சட்டம். இவ்வளவு அடாவடியாக, இவ்வளவு மோசமாக இப்படி ஒரு சட்டம் இருக்கு, அது இருந்து கொண்டிருக்கிறதே என்று என்னுடைய ஆராய்ச்சி விரிவடைந்த. ஏன்னா ஆர்வம் நிறைய இருக்கு. இன்னும் இவ்வளவு அக்கிரமம் பண்ணியிருக்காங்க, இவ்வளவு அநியாயம் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் செல்லுமா, ஏன் வழக்கறிஞர்கள் இதை பற்றி கேட்கல? அந்த நேரத்துல நீங்க வேறு பலரை தொடர்பு கொள்ள முயற்சித்தீர்களா? இந்த விஷயத்தை பற்றி ஆராய்பவர்கள், பேசுபவர்கள், தெரிந்தவர்கள். அதாவது என்னோட பேப்டிசம் பை ஃபயர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மேல்முறையீடு வந்து விட்டது சிதம்பரம் கோயில்ல. அது மேல்முறையீடு வந்தால் ஸ்டே ஆர்டர் கிடைச்சிரும்னு பயந்து சுப்பிரமணிய சுவாமி நான் இந்த வழக்கில் சேர்ந்து கொள்கிறேன் என்று வாதிடுவதற்காக அவர் வந்தபோது அவர் மீது முட்டையெல்லாம் எரிந்து கோஷம் எல்லாம் போட்டு பெரிய ரகளை நடக்கிறது. ஆமா ஆமா, அந்த ஞாபகம் இருக்கு. அந்த ரகளை நடக்குது. அந்த ரகள் நடந்து சுவாமி தாக்கப்படுகிறார். அவரை பாதுகாப்பு படையினர் நீதிமன்றம் என்பதாக வெளியே இருந்தார்கள். அவர் தாக்கப்படுகிறார் இருந்தவுடன் அவர்கள் வந்தவுடன் இந்த வழக்கறிஞர்களாக கூட தெரியாது, அவர்கள்லாம் ஓடி விடுகிறார். கருப்பு சட்டையை போட்டுட்டு உள்ள வந்து. ஆமா, அவர்களை கைது செய்யும்படி நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு வருகிறது. அவர்களை கைது செய்ய போன போது போலீசார் நாங்களே சரணடைந்து விடுகிறோம் அடுத்த நாள் என்று சொல்லிவிட்டு அடுத்த நாள் பெரிய போராட்டத்தை கலப்புகிறார். நீதிமன்றத்தில் இருந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனை தீ வைத்து சிலர் கொளுத்தி விடுகிறார்கள் அந்த போராட்டத்தில் நடுவே. அப்போ இருந்த போலீஸ் கமிஷனர் ஒரு தடியடி நடத்துவதற்கு உத்தரவிடுகிறார். ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனே கொளுத்திட்டாங்க. அதில் பல பேர் அடிபடுகிறார்கள், இன்னசென்ட் பீப்புள்லாம் அடிபடுறாங்க. இது பெரிய விஷயமாக மாறுகிறது. அப்புறம் ஸ்ரீ கிருஷ்ணா கமிஷன் வைக்கிறார்கள். அந்த எல்லாம் நடக்குது. அப்போ அந்த சிதம்பரம் வழக்கு மேல்முறையீடு இவர்கள் எண்ணியது போல நடைபெறவில்லை. சிறிது காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் தள்ளி போயிடுது. அப்புறம் நடைபெறுகிறது. அப்போவும் தீர்ப்பு இவங்களுக்கு விரோதமாக வருது. அப்போ அந்த தீர்ப்பு மேல்முறையீடு, அதற்கு வேண்டிய ஆயத்தங்கள், அந்த டாக்குமெண்ட்ஸு அப்படி படித்து கொண்டே வருகிறேன். இந்த மேல்முறையீடு தீர்ப்பும் தீட்சிதர்களுக்கு எதிராக வருகிறது. அப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு தான் போனோம்.
அப்போ மறுபடியும் சுப்பிரமணிய சுவாமி அசோக் சிங்கலோட இதுக்கு வரார், சிதம்பரத்துக்கு வந்து. அசோக் சிங்கல் விஹெச்பி அவரோட வந்து விஸ்வ ஹிந்து பரிஷத். அவர்களும் ஆறுதல் சொல்லி நாங்கள் வழக்கு தொடுக்கிறோம்னு சொல்லி. ஆனால் அப்போ சுப்பிரமணிய சுவாமி சொன்ன ஒரு விஷயம் எனக்கு மிகவும் ஒரு பொறி தட்டியது மாதிரி. அது அவர் வழக்கறிஞர்களிடம் கேட்காமல் என்னை பார்த்து, இந்த அப்பீல் ஜட்ஜ்மெண்ட் ஐ வாண்ட் அ பேராவைஸ் ரிபட்டல் அப்படின்னார். இந்த அப்பீல் தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு பத்திக்கும் அதில் என்ன தவறு இருக்கிறது என்று எனக்கு விவரமாக கொடு என்று அவர்கள் சொன்னவுடன் நான் செய்கிறேன் என்று ஒத்துக்கொண்டு அதை எடுத்து வைத்துக்கொண்டு பார்க்கும்போது பயங்கர தவறுகளை பார்க்கிறேன். அந்த பார்வையில் பார்க்குறேன். அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் எடுத்து வச்சு, மெட்ராஸ் ஜட்ஜ்மெண்ட் சிதம்பரம் கோயில் விஷயமா மேல்முறையீடு ஜட்ஜ்மெண்ட் இரு நீதிபதிகள் கொடுத்தது. ஆரம்பத்திலேருந்து தவறுகள் வருகின்றன. அப்புறம் அந்த இது இவங்களுக்கு எதிராக கொடுக்கணுங்கிற நோக்கத்தில் போகிற மாதிரியே தெரியுது. இப்படி நான் பார்த்து கொண்டே வந்து அவருக்கு எழுதி கொடுத்துட்டேன். எழுதி கொடுக்கும்போது சும்மா கொடுக்க முடியுமா? ஏன் இப்படி சொல்கிறேன், இது தவறு என்று ஏன் சொல்கிறேன், அதுக்கான ரெஃபரன்ஸ், அந்த ரெஃபரன்ஸ், வேற ஜட்ஜ்மெண்ட், வேற இது எல்லாத்தையும். ஸோ லிட்டரலி ஒரு வழக்கறிஞர், ஒரு தேர்ந்த வழக்கறிஞர் செய்ய வேண்டிய வேலையை நீங்க பண்ணியிருக்கீங்க. ஒரு கற்றுக்குட்டியாக செய்தேன். அது செய்யும் போது பல விஷயங்களை கற்றுக்கொண்டேன். சரி, இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு சிதம்பரம் கோயில் தீர்ப்பு போது அங்க ஒரு பொறி தட்டுது. என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போது அவர்கள் ஒரு அடிஷனல் அஃபிடவிட் ஒன்று போடுறாங்க அரசு தரப்புல இருந்து. அதுல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க மடத்தை சேர்ந்த கோயிலுக்கே செயல் அலுவலர் நியமனம் செய்திருக்கிறோம், ஏன் இந்த கோயிலுக்கு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி. என்ன மடத்தை சொல்றாங்க அப்படின்னா, காஞ்சி காமகோடி பீடத்துக்கு சொந்தமான காமாட்சி அம்மன் கோயிலுக்கே நாங்கள் செயல் அலுவலர் போட்டிருக்கிறோம். அதே மாதிரி மதுரை ஆதீனத்தை சேர்ந்த கஞ்சனூர் கோயிலுக்கு செயல் அலுவலர் போட்டிருக்கிறோம் என்று ஒரு பத்தியில எழுதியிருக்காங்க. சுப்பிரமணிய சுவாமி இதை பார்த்து விட்டு அந்த 2 ஆர்டர் எனக்கு வேணும் அப்படிங்கிறார். ஏன்னா இட் இஸ் a coin has two sides. என்ன கண்டிஷன்ல போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம், அதை எடு அப்படிங்கிறார். நான் தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் கேட்குறேன், பம்மறாங்க, ஹெச்ஆர் கொடுக்க மாட்டேங்கிறேன், இப்படிங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. மேல்முறையீடு போகிறேன், ஒன்றும் வரல. அதுக்கப்புறம் ஒரு தடவை நான் காஞ்சி காமாட்சி கோயிலுக்கு போகிறேன், ஒரு விசேஷ நாள் அன்னைக்கு. அங்கே தரிசனம் பண்ணும்போது ஒருத்தர் வந்துட்டு போகிறார். அந்த காயத்ரி மண்டபம்னு ஒன்று இருக்கும், அங்கே யாரும் சட்டை அணிந்து கொண்டு போக முடியாது. ஒருத்தர் மட்டும் சட்டை போட்டு அடிக்கடி வந்துட்டு போகிறார். என்னங்க இவர் சட்டை போட்டு வர்றாரு, யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டேன். அவர் தாங்க ஈயோ அப்படின்னாரு. அப்படியே அவரை பிடி, நேராக போய் அவரை பிடிச்சேன். இந்த கோயிலில் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன், தரமாட்டேங்கிறீங்க அப்படின்னேன். நீங்க யார் சார் அப்படின்னு கேட்டார். நான் தான் டிஆர் ரமேஷ். அது தெய்வமே, இது நல்லா கேள்வி கேட்டீங்க, கோயில் இருந்தால் தானே கொடுக்க முடியும்னாரு. சரி சரி சரி, நான் சொல்லிட்டேன் இங்க இல்லைன்னு, மடத்தை கேளுன்னு அவங்க சொல்றாங்க. அப்பதான் ஆர்டரே இல்லையா? ஆர்டர் இல்லாம எப்படி ஈயோ இருக்க முடியும்? அதுவும் அந்த காலத்துல பண்ணிருக்காங்க. ஆனா ஆர்டர் போட்டேன்னு சுப்ரீம் கோர்ட்ல சொல்லி அஃபிடவிட் கொடுக்குறாங்க. அஃபிடவிட், சோன் அஃபிடவிட் கொடுத்துருக்காரு. யாருன்னா ஆணையர் கொடுத்துருக்காரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கஞ்சனூர்லயே இல்லை. இதன் பிறகு பல கோயில்கள் கேட்க ஆரம்பித்தேன். சரி, அப்போ ஒரு விஷயம் தெரிய வருது. இவங்க 1951 சட்டம் வருவதற்கு முன்பாக 45 கோயில்களை அறிவிக்கை செய்து எடுத்துக்கொண்டே பார்த்தோம். அது நம்ம ஏற்கனவே பேசணும் இல்லையா? அது எல்லாமே முடிந்து விட்டன. முடிந்த பிறகு இவங்க வேற உத்தரவு போட்டிருக்கணும், இல்ல வேற ஏதாவது ஒரு ப்ரொசீடிங்ஸ் கொண்டு இருக்கணும். எதுவுமே செய்யாம மோசடியா இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. 45 கோயில், மதுரை மீனாட்சியில் இருக்கிறது மோசடி, திருச்செந்தூர்ல இருக்கிறது மோசடி, பழனியில் இருக்கிறது மோசடி, இன்றைய எவ்வளவு திருவண்ணாமலையில் இருப்பது மோசடி. இதை தவிர மற்ற கோயிலுக்கு நாம ஆர்டிஐல போட ஆரம்பிச்சேன். கபாலி கோயில இல்ல, மருதமலையில இல்ல, திருத்தணியில இல்ல, திருவான்மியூர்ல இல்ல. இது என்னடா இது இப்படி இருக்காங்க, நிஜமாவே நடக்குதா, யாரும் கேட்கலையான்னு எனக்கு ஏன்னா இவ்வளவு பெரிய மோசடியே ஒரு ஆள் துணிஞ்சு செய்வான. ஒரு ஆள் என்ன, அது ஒரு அரசு துறை இப்படி கூசாமல் வெட்கம் இல்லாமல் செய்யுமாங்கிறது எனக்கு நம்ப முடியவில்லை. ஆனா கையில வந்து எந்த உத்தரவையும் கொடுக்க முடியல. நான் அது கொஞ்சம் கொஞ்சமா போறேன். அப்புறம் பல வழக்குகள் போடுறேன். 2015 வந்து இந்த ஃபிட் பர்சன் அப்படின்னு ஒரு மோசடி, அதாவது ஒரு கோயிலுக்கு தக்கார் அப்படின்னு போடுறாங்க இல்லையா? அது எப்போ போடலாம் அப்படின்னா, 5 பேர் கொண்ட அரங்காவலர் குழு இருக்கணும். ஆமா, சட்டப்படி 2 வருடங்கள் அவருடைய டென்யூர். சரி, அவருடைய அந்த போர்டுக்கு 2 வருஷம் ஆயுட்காலம். அது முடிந்து அடுத்தது போடுறதுக்குள்ள நடுவில் இடைப்பட்ட நேரத்தில் போடலாம் என்று இருக்கிறது. அதாவது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு அரங்காவலர் குழு, இன்னொரு அரங்காவலர் குழு
இடைப்பட்ட காலகட்டத்துல யாரோ ஒருத்தர் அதை ஒரு ஹேண்டில் பண்ணணும். ஒரு ஒரு சிங்கிள் ட்ரஸ்டி, சோல் ட்ரஸ்டியை போடணும். யாரோ ஒருவரை தக்கார் என்று ஆமா நியமிக்கலாம். நியமிக்கலாம். இப்போ 2011 திமுக ஆட்சி போய் ஜெயலலிதா ஆட்சி வந்துவிட்டு, ஜெயலலிதா அம்மையாரை பொறுத்த வரைக்கும் என்ன அவங்க ஒரு வச்சிருந்தாங்க அப்படின்னா, இந்த கட்சிக்காரங்களெல்லாம் போடவே கூடாது. நம்ம பொதுமக்களை போட ஆரம்பிச்சோன்னா கட்சிக்காரங்களாம் உள்ளே வந்துடுவாங்க, கோயிலை கொள்ளையடிச்சிடுவாங்கன்னு பயம் இருக்குமோ தெரியல, சரியாக நிர்வாகம் பண்ண மாட்டாங்கிறது அவங்க நம்பினாங்க. அதனால அவர்கள் வந்து அரசு அதிகாரிகளை தக்கார்களாக நியமித்தார். அப்போ நான் இந்த சிதம்பரம் கோயில் விஷயம் பல தீர்ப்பு பார்க்குறேன் இல்லையா, அதில் ஒரு தீர்ப்பு வந்து பாம்பே விஷயமா சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தது. ரத்திலால் பனாச்சந்த் காந்தி அப்படின்னு ஒரு வழக்கு 5 நீதிபதிகள் அரசியல் நிலை சட்டத்தில் சொன்னது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆணையர் வந்து ட்ரஸ்டியாக போடலான்னு ஒரு சட்டத்தில் ஒரு இடம் கொடுக்குறாங்க. போடவே கூடாது, அரசு அதிகாரி வந்தால் அவர் கோயிலின் மத சம்பந்தமான விஷயங்களிலும் முடிவெடுக்க வேண்டும். ஆனா அரசு மதச்சார்பற்றதாக இருக்கு, அதனால செக்யூலர் ஆபீசர் சோல் ட்ரஸ்டியா போடக்கூடாது அப்படின்னு அதை கோடிட்டு காண்பித்தும், இந்த அறநிலையத்துறை சட்டத்தில் சில நல்ல சட்டம் தான் அது. பொதுவாகவே சில சேஃப்கார்ட்ஸ்லாம் நல்லா இருக்கும். இதை இவங்க வந்து முழுக்க முழுக்க மிஸ்யூஸ் பண்ணுறதுனால தான் அது பிரச்சனை இருக்குது. அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, between one meeting of board of trustees and another there shall not be more than 90 days அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கு. இந்த விதிகள்ல இருக்கு, சட்டத்துல இல்ல, விதிகள்ல, சட்டத்தின் கீழ் இயற்றப்பட்ட விதிகள்ல இருக்கு. அப்போ 3 மாசத்துக்கு மேல இந்த ஃபிட் பர்சனுக்கு ஆயுட்காலம் கிடையாது. இதாச்சா. அப்புறம் 2013 டாக்டர் சுப்பிரமணிய சாமி பார்த்தசாரதி கோயில் விஷயமா ஒரு வழக்கு போட்ட பிறகு இங்க இந்த சட்டத்தில் அறங்காவலர்கள் தகுதியின்மை மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, தகுதி சொல்லப்படல அப்படின்னா 2013 ஜெயலலிதா தகுதிகளை கொண்டு வராங்க. இப்ப தகுதிகள் கொண்டு வரும்போது இப்ப வந்து பத்ரி சேஷாத்ரி இந்த கோயிலுக்கு நியமனம் செய்யலாம் அறங்காவலராக, TR ரமேஷை இந்த கோயிலுக்கு நியமனம் செய்யலாம் அப்படிங்கும்போது இந்த தகுதிகள் இருக்கான்னு பார்க்கணும். கிழக்கு திசை அதிகாரி ஒருவரை நியமனம் செய்யலாம் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா தட் இஸ் நாட் an individual, ரைட்? அவரோட தகுதி என்ன நமக்கு தெரியாது. நமக்கு தனிப்பட்ட ஒரு பேர் சொல்லி சொன்னா அவர் தகுதி. இப்போ இந்த கோயில் செயலாளர் இங்க தகுதி ஃபிட் பர்சனா இருப்பார், அந்த கோயில் செயலாளர் அங்க ஃபிட் பர்சனா இருப்பார் அப்படின்னு போட்டாக்க இந்த 2013 சட்ட திருத்தம், தகுதிகள் குறித்த சட்ட திருத்தம் அமலுக்கு வராது. இப்படி பல விஷயம் வந்து 2015 நான் ஒரு கேஸ் போட்டேன். ரொம்ப ஒரே நிமிஷம், இதுதான் நீங்க போடுற முதல் வழக்கு. 2 செட் ஆஃப் கேசஸ் போட்டேன் 2015. முதல் செட்டு வந்து 11412 அப்படிங்கிற 11413 அப்படின்னு சொல்லக்கூடிய ரிட் பெட்டிஷன் நம்பர். இந்த அரசு வேலைக்காரர்களை தக்காராக போடக்கூடாது, புரியுது அப்படின்னு போட்டேன். அந்த வழக்கை என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. ரத்தின அசோகன் ஒரு வழக்கறிஞர், அவர் வந்து தேனி பகுதியை சேர்ந்தவர், இங்கே ரொம்ப வருஷமா ப்ராக்டிஸ் பண்றாரு, சென்னையில் தான் இருக்காரு. அவர் மாதிரி ஒரு டிராஃப்டிங் லாயரை நான் பார்த்தது கிடையாது. டிக்டேட் தான் பண்ணுவார், நான் டைப் அடிப்பேன். சரி, அவர் வழக்கையெல்லாம் முடித்து விட்டு 9 மணிக்கு மேலே தான் நைட்டு எனக்கு டிக்டேட் பண்ணுவார். அவரோட உட்காந்து 11 மணி 12 மணி வரைக்கும் அவர் டிக்டேட் பண்ணுவார், நானும் டைப் அடிப்பேன். அப்போ நான் எனக்கு தோன்றிய சிலவற்றை சொல்லுவேன். அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்றால் ஏற்றுக்கொள்வார், ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றால் ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத விளக்கி. எப்படி கண்டுபிடிச்சிங்க இந்த ரத்தின அசோகன் என்பவரோடு சேர்ந்து செய்யணுங்கிறத எப்படி கண்டுபிடிச்சிங்க? அதுதான் பெரிய பாக்கியம்னு சொன்னேன். என்னன்னா, அவர் என்னுடைய நெய்பர். ஓகே, உங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு, எதிர் வீடு. அவரோட நன்றாக பழகுவேன். அப்போ வந்து அவர் சிதம்பரம் கோயில் வழக்கு நடக்கும்போது சில விஷயங்கள் எல்லாம் சொல்லுவார். இப்படி போதும், அப்படி போகணும், அப்படியா, அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு அகேன்ஸ்டா தான் போகும் அப்படிம்பாரு. இல்லையே, நீதிபதி இப்படி சொன்னாரு, அப்படி சொன்னார்னா அதுக்கு எதிராக செய்ய போறாருன்னு அர்த்தம் அப்படிம்பாரு. அவருடைய அனுபவம், அவருடைய பார்வை ரொம்ப அருமையா இருக்கும். ரத்னா அசோகன் மாதிரி ஒரு ஷார்ப் மைண்டை பார்க்கறது ஒரு அபூர்வம் தான். அவர் வந்து டிக்டேட் பண்ண நான் எழுத ஆரம்பிச்சேன். இது மாதிரி அப்புறம் 5 கோயில்ல செயலாளர் இருப்பது தவறு. என்ன காரணம்னா, 2014 சிதம்பரம் கோயில் தீர்ப்பு வந்து விட்டது. அந்த தீர்ப்பு பல விஷயங்களை சொல்லியிருக்கிறது. இந்த கமிஷனருக்கு அதிகாரமே கிடையாது செயலாளரை நியமனம் செய்ய. ஏன் என்று கேட்டால், இந்த செயலாளர் நியமனம் செய்கின்ற பிரிவு 45 சில விதிகள் இயற்றப்பட வேண்டும். அந்த விதிகள் ஏற்றினால்தான் ஆணையருக்கு அதிகாரம் வரும் என்பதை உச்சநீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டினார். இவர்கள் செயலாளர் நியமனம் செய்த உத்தரவுகள் எல்லாமே விதிகள் இயற்றப்படாமல் செய்யப்பட்டவை. அதனால ஒரு 5 கோயிலை தேர்ந்தெடுத்து நாங்கள் வழக்கு தொடுக்கிறோம். என்ன கோயில் கேட்டால் பார்த்தசாரதி கோயில், திருவல்லிக்கேணி. சரி,
நெல்லையப்பர் கோயில் திருநெல்வேலி, அர்த்தநாரீஸ்வரர் கோயில் திருச்செங்கோடு, பேரூர் சரி, முருகன் கோயில், முருகன். இன்னும் ஒரு கோயில், ஒரு 5 கோயில் எடுத்து சரி, பரவாயில்ல. 5 கோவில். 5 கோயில் எனக்கு வரும். செயலாளர் சம்பந்தமான 5 வழக்குகள், ஃபிட் பர்சன் சம்பந்தமான ரெண்டுமே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டன. விசாரணை நன்றாக போய்கொண்டிருக்கிறது. இந்த செயலாளர் நியமனம் கோயிலில் வந்து என்ன பண்றாங்கன்னா 2015 நவம்பர் மாதம் 6ஆம் தேதி நாங்கள் விதிகள் ஏற்றிவிட்டோம், விதிகளை முன்தேதி விட்டு ஏற்றிவிட்டோம் என்று சொல்லி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யறாங்க. விதிகள் முன்தேதியிட்டு ஏற்ற வேண்டும் என்றால் சட்டத்தில் அதற்கு வழிவகை இருக்க வேண்டும். அது இல்லை என்று சொல்கிறோம். நீதிபதிகள் அதை தனியாக நீங்கள் எதிர்த்து வழக்கு போடுங்கள், இப்பொழுது நாங்கள் இந்த வழக்கை மூடி விடுகிறோம் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தோல்வி, என்னால் புரிந்து கொள்ள முடியாத தோல்வி. ஏன்னா சட்டத்தில் முன்தேதியிட்டு ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட்னு சொல்லுவோம். ஆமாம் ஆமாம். ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் பண்ணணும்னா அந்த சட்டத்தில் இடம் இருக்கணும், விதிகளில் இடம் இருந்தால் பத்தாது. விதிகள் வந்து அரசு அதிகாரிகள் ஏற்றுவது, சட்டசபை ஏற்றுவது. சரி, அதை தாண்டி இவங்க போட முடியாது. அது ஒரு அதை எதிர்த்து நான் உச்சநீதிமன்றம் செல்கிறேன். சரி, அதுக்கு ஒரு தோல்வி சொல்லிடுறேன் என்னென்ன. ஸோ இது உங்களுக்கு ஒரு முதல் தோல்வி. 5 வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டன. உடனே என்ன பண்ணீங்க? நான் உச்சநீதிமன்றம் போறேன். சரி, அது உச்சநீதிமன்றம் செல்வதற்கு ஒரு 3 மாத அவகாசம், இந்த கேஸெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும், போய் பார்த்து பேசி. அப்போது CS வைத்தியநாதன் ராமர் கோயில் வழக்கு நமக்கு வெற்றி பெற்றுக் கொடுத்த அந்த மூத்த வழக்கறிஞர் அவர் எனக்காக வருகிறார். உச்சநீதிமன்றத்தில் எடுத்து பார்த்து விட்டு, என்னது வழக்கு விஷயத்துக்குள்ளேயே ஹைகோர்ட் போகவே இல்லையே, என்ன இப்படி விசாரித்திருக்கிறார்கள், they have not gone into the merits at all அப்படிங்கும் போது இந்த நெஞ்செல்லாம் அப்படியே ஓகை பொங்கி வருகிறது. ஆஹா, நமக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்க போகிறது அப்படின்னு. இது சரியே இல்லை, நீங்கள் மீண்டும் ஹைகோர்ட்டுக்கு அப்படி ஆகிப்போச்சு. அப்போ CS வைத்தியநாதன் அவர் அந்த நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்கிறார், இல்லை அங்கே போனால் மறுபடியும் ஏதாவது சொல்லுவாங்க, நீங்களே விசாரிச்சிருங்க அப்படின்னு. அங்கே உங்களுக்கு பாதகமாக தீர்ப்பு வந்தால் அப்படின்னு வழக்க மூடிடுறாங்க. இது எனக்கு அடுத்த இன்னொரு பாடம். அதாவது மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ் அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப நன்றாக இருந்தாலும் இந்த ஜுடிஷியல் ப்ராசஸ்ல உடனடியாக எப்படி நீங்க தள்ளி விடுவாங்க, எங்க தடுக்கி விழுவீங்கிறத சொல்லவே முடியாது. இது நான் பல இடங்களில் பார்த்துக்கிறேன். சரி, சிலவற்றை நீதிமன்றம் இப்போ வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாங்கிற நோக்கத்தோட சில சமயம் செய்யும், சில சமயம் வேண்டுமென்றே செய்வதையும் பார்த்திருக்கிறேன். என் வழக்கில் இல்லை, பிற வழக்கிலும் பார்த்திருக்கிறேன். இது வந்து இந்த எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் வழக்கில் ஃபிட் பர்சன் வழக்கில் இறுதி விசாரணை வந்து 2017 மார்ச் மாதம் தேதி போடுறாங்க, பிப்ரவரி மாதம் அப்படி தேதி போடுறாங்க. போட்டு இனிமேல் நாங்கள் உங்கள் பதிலுக்குலாம் காத்திருக்க மாட்டோம், நாங்கள் விசாரிச்சிடுவோங்கன்னு போட்டு, நானும் சரி பிரமாதம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆனந்தமாக இருக்கேன். அப்போ அந்த நீதிபதி, தலைமை நீதிபதி உச்சநீதிமன்றம் சென்று விடுகிறார். உச்சநீதிமன்றம் சென்ற பிறகு இந்த வழக்கு வரவே மாட்டேங்குது, வேறு தலைமை நீதிபதி வருகிறார். இந்த வழக்கு லிஸ்ட்லயே வர மாட்டேங்குது, நம்ம போய் மென்ஷன் பண்ணாலும் வர மாட்டேங்குது. அப்புறம் பார்த்தா இந்த கோவிட் காலத்துல கட்டையே காணுங்கிறாங்க. இன்று வரை கேஸ் கட்டே காணும். இன்று வரை அந்த கேஸ் விசாரிக்கப்படாமல் இருக்கிறது. 2015 போட்டு 10 வருஷமா, 10 வருஷத்துல வந்து ஒரு 8 வருஷமா விசாரணை இல்லாம இருக்கு. இப்ப நான் வந்து இதே வழக்கை திருப்பி போட்டேன்னா இவர் ஏற்கனவே இந்த வழக்கு போட்டுக்கிறான்னு சொல்லுவாங்க. ஆஹா, இந்த கஷ்டம் வேற இருக்கு. இப்படி ஒரு அப்போ உங்களுடைய முதல் 2 கேஸுமே ஆமா நிறைய பாடங்களை உங்களுக்கு கொடுத்தது. ஆனா நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கல. இந்த அசுரன் எப்படி ஒரு இடத்தில் இருக்கிறான் என்றால் அவனுடைய தவ வலிமைன்னு புராணத்துல எல்லாம் சொல்லுவாங்க. இது தவ வலிமை இல்லை, வேற என்னமோ வலிமை. அவன் இருக்கான், அசுரன் இருக்கான், போக மாட்டேங்கிறான். அவனை யாரும் தள்ளி விடவும் மாட்டேங்கிறாங்க, யாரும் அவதாரம் எடுத்தும் வரமாட்டேங்கிறார். சரி, அப்புறம் நானே என்ன பண்ணேன், அதுக்குள்ள நான் அந்த வழக்கை எப்படி டிராஃப்ட் பண்றது, எப்படி வாதம் பண்ணுவதெல்லாம் நான் கொஞ்சம் கத்துக்க ஆரம்பிச்சேன். ஒரு 2 கேள்வி இந்த இடத்துல. ஒண்ணு வந்து இந்த வழக்கையெல்லாம் நடத்துவதற்கு உங்களுக்கு பொருட்செலவாகி இருக்கு. ரொம்ப பொருட்செலவாகும். அதனாலதான் இந்த ரத்னா சோகன் 1 பைசா வாங்க மாட்டார். CS வைத்தியநாதன் உச்சநீதிமன்றத்தில் பைசா வாங்க மாட்டார். அவரெல்லாம் மிகப்பெரிய வழக்கறிஞர், லட்சக்கணக்கில் கொடுக்க வேண்டும் சாதாரணமாக. ஆனால் அவர் வந்து உங்களுக்கு ஏதாவது செலவுக்கு பணம் வேணுமான்னு என்ன கேட்பார், எங்க தங்கி இருக்கீங்கன்னு கேட்பார், சாப்பிட்டீங்களான்னு கேட்பார். அப்படிப்பட்ட ஒரு வழக்கறிஞர் அவர். அதனால எனக்கு வந்து பெரிய அளவுல செலவு இல்லை. ஆனா இங்க நான் பயணம் பண்ணணும்,
பயணம் போனால் பிளேனில் தான் போகணும், இல்லைன்னா 3 நாள் எடுத்துரும். டிராஃப்டிங், ஃபோட்டோ காப்பி, போட்டோகாப்பி, அதாவது ஒரு சாதாரணமாக அப்பொழுது 2009 2015 ஒரு வழக்கு தாக்கல் செய்வதற்கு 10,000 ரூபாய் செலவாகிறது என்றால் இன்றைக்கு குறைந்தது 40,000 50,000 ஆகிடும். ரிசர்ச் ஆஃபீஸ் இது வந்து உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம். உச்ச நீதிமன்றம் அதிகமாகும். உச்ச நீதிமன்றம் இங்க வந்து ஒரு வழக்குக்கு 50,000 ரூபாய் செலவாகுதுன்னா அது 10 மடங்கு பண்ணிக்கங்க. உச்ச நீதிமன்றத்தில் 5 லட்சம் ரூபாய். மூத்த வழக்கறிஞர் பணம் வாங்க மாட்டார். அந்த அட்வொகேட் ஆன் ரெக்கார்டு, அதை ஃபைல் பண்றவங்க, அந்த கிளர்க்கு, மற்ற செலவுகள்லாம் இருக்கு. அதை நான் தேங்காய் மூடியாவே பண்றது எனக்கும் விருப்பம் கிடையாது, அதுல பலனும் இல்லை. அட்வொகேட் ஆன் ரெக்கார்டுக்கெல்லாம் கொடுத்துடும். அதே மாதிரி சென்னையில் வந்து நான் அந்த மூத்த வழக்கறிஞர்களுக்கு என்கிட்ட பணம் வாங்காட்டியும் மற்ற வழக்கறிஞர்களுக்கு நான் பணம் கொடுப்பேன். ஆனா அவங்க வந்து கமர்ஷியல் ரேட் இல்லாம ஒரு ரீசனபிளா வாங்குவாங்க. இதெல்லாம் இருக்கு. இது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க நிறைய சொல்ல வந்தீங்க, பட் இந்த 2 கேள்வி எனக்கு உடனடியாக தோணுது. நீங்க ஒரு கவுண்ட்காக கேட்கிறேன். 2014-15 ஆரம்பிக்கிறீங்க இந்த 2 வழக்குல. இன்று வரை எத்தனை வழக்குகள் நீங்க போட்டிருக்கீங்க? நான் ஒரு 25 வழக்கு மேல போட்டிருக்கேன். 25. 18 வழக்கு இப்பயே நிலுவையில் இருக்கு. அந்த 25ல 18 நிலுவையில் இருக்கு. உச்ச நீதிமன்றத்திலேயே ஒரு 4 வழக்கு மேல போட்டிருக்கேன். சில நல்ல தீர்ப்பு வந்திருக்கு. எனக்கு உங்களுடைய முக்கியமான ஒரு வழக்க, அதாவது முடிந்த வழக்குன்னா 2020 ஒரு சாதாரணமா ஒரு டெண்டரை சேலஞ்ச் பண்ணி தான் போட்டேன். மதுரை நீதிமன்றத்தில் தனி நீதிபதி முன்பாக ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் முன்பாக இந்த பழனி கோயிலில் ஒரு டெண்டர் விடுறாங்க. என்ன டெண்டர் விடுறாங்கன்னா, ஹவுஸ் கீப்பிங், இந்த கிளீனிங் ஒர்க்கை ஹவுஸ் கீப்பிங் மாற்றிட்டான். அதாவது கோயில் உழவார பணி, தூய்மை செய்வது என்பது வாலண்டரி ஒர்க்குங்கிறத போய் கான்ட்ராக்ட் ஒர்க்காக மாற்றி அதில் வந்து ஒரு அரசு செயலர் ஒருத்தர் பினாமி கம்பெனி வச்சு நடத்திட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த பினாமி கம்பெனி நடத்துகிறவர் 5 கோடி ரூபா டெண்டர்னு வச்சுக்கோங்க. 5 கோடி ரூபாய்ங்கிறத குறைச்சலாக போட சொல்லுவார். 5 கோடி ரூபா அது எல்லாரும் நெருக்கி முடிச்சு ஒரு 490 495 அவங்க போடுவாங்க. இவர் 460 போடுவார். இவரோட அந்த டெண்டர் தொகையை யாரும் மீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆமாம், பண்ண முடியாது. இவருக்கு டெண்டர் கிடைச்சிடும். இவர் வந்து அதிகாரத்தில் உள்ளவர் இல்லையா அரசுல. அந்த பினாமி கம்பெனிக்கு அது பிறகு சிறப்பு வேலைன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா பில்ல போடுவாங்க மாசம். அது ஒரு 50 லட்சம் ரூபா போட, அது ஒரு 5 கோடி ரூபா வந்துடும் வருஷத்துக்கு. சரி, ஆக 4.6 + 5 9 கோடிக்கு போயிடும். 10 கோடி போயிடும். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க பல கோயில்கள்ல. இப்போ இதை எதிர்த்து நான் என்ன போடுறேன் அப்படின்னா, இந்த பழனி கோயில் ஈயோ கிடையாது, இந்த ஆள் மோசடியாக இருக்கிறார், அது தவிர ஃபிட் பர்சன் தான் இருக்காங்க, இவங்களுக்கு பெரிய டிசிஷன்லாம் எடுக்க முடியாதுன்னு வழக்கு போடுறேன். அதை வந்து பார்த்தசாரதி என்ற ஒரு மதுரை வழக்கறிஞர் அருமையாக வாதாடினார். அந்த வாதத்தை எல்லாம் கேட்டு நீதிபதி என்ன பண்ணார்னா, எப்படி பழனி ஈயோ இருக்க முடியாதுன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி 13/12/51 முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இங்கே 75B ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து போட்டாங்க. அந்த 75Bலையும் வந்து விதிகள் இயற்றப்படவில்லை. எப்படி சிதம்பரம் கோயில் வழக்கில் செயல் அலுவலர் விஷயத்தில் சொன்னது இதுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொன்னோன்னே, அவர் வந்து இந்த கான்ட்ராக்டையும் ரத்து பண்ணி இந்த செயல் அலுவலர் பழனி கோயில் இருப்பது சட்ட விரோதம்ங்கிறதையும் டிக்ளேர் பண்ணிட்டார். அறநிலைத்துறை அரசு நடுங்கி விட்டது. அது ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு தீர்ப்பு. அது ஒண்ணுமே பண்ண முடியாத தீர்ப்பு, அருமையான தீர்ப்பு, பேஸ்ட் ஆன் மெரிட்ஸ், பேஸ்ட் ஆன் லா. அது என்ன பண்றது, நடுங்கி போயிட்டாங்க. அது இட் மேட் பி குவைட் ஃபேமஸ் அக்ராஸ் இந்தியா. அதை சுப்பிரமணிய சுவாமியும் இது மாதிரி ஒரு அருமையான தீர்ப்பு வந்திருக்குது ட்வீட் பண்ணிட்டார். அந்த ட்வீட் 4000 5000 போகுது. என்ன பேட்டி எடுக்கிறாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்க. ஒரு தீர்ப்பு அப்படியே மாற்றி விட்டது சிச்சுவேஷனை. பழனி இஸ் த கேஷ் கவ் ஆஃப் ஹெச்ஆர்என்சி. இவங்களுக்கு எப்பெல்லாம் பணம் தேவைப்படுதோ பழனி கோயிலில் கை வைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு அதிர்ச்சிகரமான தீர்ப்பு வந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, உடனடியாக மிகப்பெரிய மூத்த வழக்கறிஞரை கொண்டு போய் டக்குன்னு ஒரு ஸ்டே வாங்குறாங்க. ஸ்டே வாங்கும்போது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் பெஞ்சா இல்ல மதுரையிலேயே 2 ஜட்ஜ் பெஞ்சில் போய் ஸ்டே கேட்குறாங்க. ஸ்டேக்கு வந்து என் சார்பாக பேசுவதற்காக சாய் தீபக் வருகிறார். சாய் தீபக் பேச ஆரம்பிச்சோன்னு ஜட்ஜ் நோ, வி ஹவ் டிசைடட். அது எப்படி பண்ணலாம்? அப்படிதான் பண்ணாரு. அப்படி பண்ணிட்டு ஸ்டே கொடுத்தாரு. நாங்கள் இப்போ ஸ்டே கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் நல்ல வேலையா மறுபடியும் வழக்கு விசாரணைக்கு வரும்போது என் சார்பாக ராகவாச்சாரி சார் மூத்த வழக்கறிஞர் வந்தார். இங்கே நீதிபதிகள் MM சுந்தரேஷ் இன்னொரு நீதிபதி. அவர் அருமையான நீதிபதி, வழக்கை வந்து மெரிட்டில் தான் பார்ப்பாரு.
அந்த எம் சுந்தரேஷ் அவர்கள் முன்னாடி வந்தபோது அவர் வந்து சட்ட இதையெல்லாம் ஒத்துக்கொண்டார். அதே சமயம் பழனி போன்ற கோயிலை திடீரென்று எடுத்து விட்டால் இதை எப்படி ஆல்டர்னேட் மேனேஜ்மெண்ட்டை நம்ம பேசிட்டு பண்ணணும் அப்படின்னு எல்லாம் அவர் சொன்னார். இவங்க வந்து ரொம்ப கத்தி பார்த்தாங்க. அந்த தனி நீதிபதி தீர்ப்பை நீங்கள் ரத்து செய்ய வேண்டும், ரத்து செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார். இன்றளவும் தனி நீதிபதி சொன்ன தீர்ப்பு நிற்கின்றது. பழனி கோயிலில் செயல்படுவது சட்டவிரோதம், சட்ட மோசடி. அப்போ ஒரு முதல்லயே சட்டவிரோதம். ஆமா, உங்களுடைய கம்ப்ளீட் பிக்சர் படி. ஆமா, அதுக்கப்புறம் மற்ற கோவில்களை விடுங்க, பழனி கோவிலில் ஈஓ இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. ஆமா, அது தடை வாங்கி அப்புறமா அந்த அடுத்த விசாரணையில தடை கிடையாது, தடுக்க முடியாது என்று 2 ஜட்ஜ் பெஞ்ச் சொல்லிட்டாங்க. ஆமா, ஆனா அங்க ஈஓ இருக்காரு. இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா, பழனி கோயில் சிஇஓ விஷயமாக போட்ட ஒரு பொதுநல வழக்கில் இந்த கோயிலை எப்படி மாற்று நிர்வாகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது பல கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணி மாண்புமிகு நீதிபதி சுந்தரேஷ் அவர்கள் தொகுத்து வைத்திருக்கிறார். அந்த அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் காண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இதில் வேறொருவரும் அந்த வழக்கில் இணைந்திருக்கிறார். அந்த வழக்கு விசாரணைக்கே வருவதில்லை. இப்பொழுதுதான் நான் வந்து அந்த கோயில் அமர்வுல சொல்லி அது ஒரு விசாரணை நடந்திருக்கிறது. அடுத்த விசாரணை நடக்கும்போது ப்ரோக்ரஸ் நடக்கும். அதனால அந்த ஸ்டேட்டஸ் கோ தொடர்கிறது. அங்க ஸ்டேட்டஸ் கோ சட்ட மோசடியாக தொடர்கிறது. அது நீங்க கிளியரா சொல்லிட்டீங்க. ஆமா, இப்போ இது முதல் வெற்றி எனக்கு. இப்போ பழனி கும்பாபிஷேகம் நடந்தது இல்லையா, அதுலயும் தான் பழனி முருகன் தான் நிறைய வெற்றி கொடுக்குறாரு. அதுல வந்து என்ன பண்ணாங்கன்னா, கும்பாபிஷேகத்தை நடத்தி விட்டு மண்டலாபிஷேகம்னு 48 நாள் நடக்கணும். அப்பதான் கும்பாபிஷேகம் பூர்த்தியாகி முடியும். இந்த கும்பாபிஷேகம் பலரும் காணும்படியாக செய்கின்ற ஒரு நிகழ்ச்சி. மண்டலாபிஷேகம் கோயில் உள்ளே நடக்கின்ற ரிச்சுவல்ஸ், தினப்படி சடங்கு. இவங்க என்ன பண்றாங்க, மண்டலாபிஷேகத்தை 3 நாள்ல முடிக்கிறோம் அப்படின்னு தீர்மானம் பண்றாங்க. அது எப்படி முடியும்? அதுதான் அறநிலைத்துறை. இப்போ இவங்களுக்கு இந்த இடத்துல சட்டத்துல இடமே கிடையாது கோயில் பூஜை விஷயத்துல தலையிடுவதற்கு. 3 நாட்களில் முடிக்கிறோம், தைப்பூசம் வருகிறது அப்படின்னு ஒரு சாக்க சொல்லி, இப்போ வந்து நான் இந்த கேள்விப்பட்ட உடனே நான் என்ன செய்யறேன்னா, அன்று சனிக்கிழமை மூத்த வழக்கறிஞர் வள்ளியப்பன் அவர்கள் நானும் என்ன இது பண்ணுறோன்னா, இது வந்து சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை வந்து காலையில் முடிச்சுட்டு கோர்ட்டு திறக்கிறதுக்குள்ள அவர் மூத்த வழக்கறிஞர் வள்ளியப்பன் எனக்காக நீதிமன்றத்தை தலைமை நீதிபதி அணுகுகிறார். நாங்கள் இதை முதல் வழக்காக திங்கக்கிழமை விசாரிக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இல்லை, இவர்கள் சனிக்கிழமை, ஞாயிறு, திங்கள் என்று காலையில் முடித்துவிட்டு நாங்கள் முடித்து விட்டோம் சொன்னா ஒன்றும் பண்ண முடியாது, பெரிய ஆகம விரோதமாயிடும், காப்ப கலைந்து விட்டோம் என்றெல்லாம் சொல்வார்கள் என்று சொன்னவுடன் எனக்கு தெரிந்த அளவில் முதல் முறையாக ஒரு விடுமுறை என்று ஒரு கோயில் வழக்கை அவசர வழக்காக தலைமை நீதிபதி விசாரிக்கிறார். அவருடைய வீட்டில் மதியம் 3 மணிக்கு விசாரிக்கிறார். தலைமை நீதிபதி அவர் டி ராஜா பொறுப்பு நீதிபதியாக அவர் விசாரிக்கிறார். விசாரிக்கும் போது அப்புறம் மறுபடியும் அட்வொகேட் ஜெனரலும் வராரு, அவரையும் விசாரிக்கிறார். பிறகு நீதிபதிகள் வந்து இதை வந்து நீங்கள் கோயிலுக்கு ஆகமத்தின்படி எப்படி செய்ய வேண்டுமோ அப்படிதான் செய்ய வேண்டும், அதனால் நாங்கள் கேட்டுவிட்டு சொல்கிறோம் என்று அரசை கேட்டுவிட்டு, இல்லை நாங்கள் 48 நாள் செய்திருக்கோம். ஓகே. அப்போது அந்த விஷயம் ஃப்ளாஷ் ஆகுது தமிழ்நாடு ஃபுல்லாக. இந்த மாதிரி இதை வந்து நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு தீர்ப்பளித்து விட்டது. இறுதியாக தீர்ப்பு வரும்போது பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. நீதிபதிகள் அந்த பழனி கோயிலை பற்றி விரிவாக அதில் எழுதியிருக்கிறார். தாஜ்மஹால் இருக்கட்டும், இதுதான் உலக அதிசயம்னு எழுதுறாரு. அப்படி அது ஒரு வெற்றி. சிறிய சிறிய வெற்றிகள், இடைக்கால தடைகள் பல வாங்கியிருக்கிறேன். திருவண்ணாமலையில் வாங்கினது மாதிரி. அப்புறம் இங்கே கபாலீஸ்வரர் கோயிலுக்கு 305 கிரவுண்டு கிரீன்வேஸ் ரோடுங்கிற மிக மதிப்புள்ள இடத்தில் இருக்கு. அங்கே வந்து ஒரு 22 கிரவுண்ட் எடுத்து 28 கோடி ரூபாய்க்கு தமிழ் கலாச்சார மையம் அப்படின்னு பெயரிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு வேண்டியதெல்லாம் சிவில் ஒர்க்ஸ் தானே. நான் முன்னமே சொன்ன மாதிரி செங்கல், சிமெண்ட், ஜல்லி, கம்பி, கான்ட்ராக்ட் கமிஷன். ஆமாம், அது மாதிரி 28 கோடிக்கு ஆரம்பிக்கிறாங்க. அவசர வழக்காக நான் இதை வந்து சம்மர் வெக்கேஷன் போது போடுறேன். அப்போ ஒரு வாதத்தையும் சேர்த்து வைக்கிறேன். என்ன வைக்கிறேன்னா, இவங்க சிஎம்டிஏ பர்மிஷன் கூட வாங்காமல் கட்டுறாங்க. இப்போ நீங்களும் நானும் அந்த மாதிரி கட்டணும்னா வந்து நின்றுடுவாங்க வீட்டு வாசல்ல, எப்படியா கட்டுறீங்கன்னு. இது அரசு செய்யும் போது, அதுவும் அந்த துறை அமைச்சர் சிஎம்டிஏ அமைச்சராகவும் இருக்கிறார். அப்போ வந்து நீதிமன்றத்தில் என்ன சொல்றாங்க, சேகர் பாபு தான் இந்து அறநிலையத்துறைக்கும் அமைச்சர், சிஎம்டிஏக்கும் அவர்தான் அமைச்சர். அப்போ
அரசு வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் அந்த அனுமதி பெற்று விடுகிறோம், அதன் பிறகு கட்டுகிறோம். இல்ல அது ஒரு பாயிண்ட். கோயில் பணத்தில் நீங்கள் வந்து ஒரு அரங்கம் கட்ட முடியுமா? இதுக்கும் வள்ளுவர் கூடத்துக்கு என்ன வித்தியாசம்? அதுவும் ஒரு ஆடிட்டோரியம், இது ஒரு ஆடிட்டோரியம். இங்க ஒரு ஃப்ளோர்ல ஆடிட்டோரியத்தில் ஒரு கேண்டீன் வச்சிருக்கீங்க, மற்றபடி வேற வித்தியாசம் இல்லை. இதுக்கும் தமிழனுக்கும் என்ன சம்பந்தம்? தமிழ் கலாச்சாரம்னு சொல்றீங்க, கோயில் கலாச்சாரம் எங்க இருக்கு? தடை விதித்து விட்டார். இன்றளவு அந்த தடை இருக்குது. அதே மாதிரி 47 கோயில்களில் செயலலுவலர் இல்லை என்று வழக்கு போட்டிருக்கேன். அவர்களால் ஒரு செயலலுவலர் உத்தரவு கூட காட்ட முடியவில்லை. 70 கோயில்களில் செயலலுவலர் உத்தரவு இல்லை என்று போட்டிருக்கேன். அங்கேயும் ஒரு செயலலுவலர் உத்தரவு கூட இவர்களால் காட்ட முடியவில்லை. இந்த வழக்குகள் எல்லாம் இறுதி விசாரணை வந்தால் நல்ல தீர்ப்பு தான் வரும் என்று நிச்சயமாக நம்புகிறேன். ரமேஷ், இங்க ரொம்ப முக்கியமா நான் கேட்கணுங்கிறது, இந்த வழக்குகள் போடுவதன் காரணம் என்ன? எதுக்காக நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப நான் வந்து நீ வாங்க தெருவுக்கு வாங்க போராடுவோன்னா 4 பேர் வருவாங்க, அவ்வளவுதான். அதுவும் எங்க ஆலய வழிபாடு சங்க மெம்பரா இருப்பாங்க. அதனால நான் இந்த லீகல் இன்டர்வென்ஷன் என்று சொல்லக்கூடிய வழக்கு மூலமாக தான் செய்ய முடியும். அதுலேயும் நான் 2016 என்ன செய்கிறேன்னா, பார்ட்டி இன் பர்சன், என் வழக்கை நானே வாதிடுகின்றேன். ஸோ இப்போ உங்களுடைய எல்லா வழக்கையும் நீங்க தான் வாதிடுறீங்களா? இல்ல ஒரு மிக்ஸ் சில வழக்குகளை நான் சொன்னேன் அந்த தமிழ் கலாச்சார மையம், அதை வந்து சம்மர் வெக்கேஷன்ல போடுறேன். நீங்க பார்ட்டியின் பர்சனாக இருந்தால் சம்மர் வெக்கேஷன்ல கேஸே எடுக்கவே மாட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, ரிஜிஸ்ட்ரியில் போனால் உங்களுக்கு நீங்க பார்ட்டியின் பர்சனாக போட்டால் மற்ற வழக்குகள் பதிவு செய்வதற்கு 10 நாள் ஆகுது என்றால் இதுக்கு 1 மாசம் ஆகும். ஒரு லெவல் கீழே தான் அதை வைத்து அவர்கள் மறுபடியும் கூப்பிடுவாங்க. நீதிமன்றத்தில் நீங்க ஒழுங்காக பேச வேண்டும், ஜாக்கிரதையாக பேச வேண்டும் சொல்லுவாங்க. ஐயா இதை 10 தடவை சொல்லிட்டீங்க ஐயான்னு சொன்னா கூட கேட்க மாட்டாங்க. இந்த இன்டர்வியூ நடக்கும், நாங்க ஃபார்ம் ஏ ஃபார்ம் பியில் இதே தான் நாங்கள் கையெழுத்து போட்டு கொடுக்குறோம். நாங்கள் நீதிமன்றத்தின் மாண்பை காப்பாற்றுவோம், ஜாக்கிரதையாக பேசுவோம்னா எழுதி கொடுக்குறோம். இருந்தாலும் அவங்க ஒரு இன்டர்வியூன்னு வச்சு அந்த இன்டர்வியூ நடக்கிற அன்னைக்கு வேற பார்ட்டியின் பர்சன் 4 பேரையும் கூப்பிட்டு ஒன்றாக தான் சேர்த்து விசாரிப்பார்கள். இது ஒவ்வொரு முறையும் நீங்க பார்ட்டியின் பர்சனாக ஒவ்வொரு முறையும் நடக்கிறது. இது பார்ட்டியின் பர்சனாக வழக்கு பேசுவதற்கு நீதிமன்றத்தால் இழைக்கப்படும் பெரிய அநீதி. இதை தனியாக வழக்கு போட வேண்டும், அதை அப்புறம் வைத்துக்கலாம்னு வச்சிருக்கேன். ஆனா பார்ட்டியின் பர்சன் அவசர வழக்கு போட முடியாது. உச்ச நீதிமன்றத்தில் நான் பார்ட்டியின் பர்சனாக போகவில்லை. என்ன காரணம்னா, ஜாம்பவான்லாம் இருக்காங்க. CS வைத்தியநாதன் இருக்காரு, கோபால் சங்கர நாயன் இருக்காரு, அருமையான மூத்த வழக்கறிஞர் இருக்காரு. முன்னாடி வெங்கட்ரமணி வந்திருந்தாரு, இப்போ அவர் வந்து அட்டார்னி ஜெனரல், அவர் இப்போ வர முடியாது. இதுல எனக்கு இன்னும் 2 கேள்வி இருக்கு. இந்த இந்த எல்லா வழக்குகளுக்கும் நீங்க வாதி பிரதிவாதி இந்து சமய அறநிலையத்துறை. நீங்க இந்து சமய அறநிலையத்துறையோட வழக்குகளை தாண்டி, ஏன்னா இதுல வந்து வெட்டுக்குத்து இல்லை, ஆமாம், அவர்களோடு பேச முயற்சி செய்திருக்கிறீர்களா? நான் கொஞ்சம் விரிவா சொல்லிடுறேன், நீங்க பதில் சொல்றதுக்கு முன்னாடி. என்னத்தை நீங்க கவர் பண்ணணும்னு, அந்த துறை சார்ந்த அமைச்சர், ஆட்சிகள் மாறி இருக்கு, திமுக அதிமுக, அந்த துறையுடைய செக்ரட்டரி அல்லது கமிஷனர், அவரிடமெல்லாம் பேச முயற்சி செய்திருக்கிறீர்களா? 1. 2மே சேர்த்தே எடுத்துக்கங்க. அப்படி ஏதாவது பேச முயற்சி செய்திருந்தால் என்ன நடந்தது? 2வது, இப்ப இந்து சமய அறநிலையத்துறைக்கு TR ரமேஷ்னா யாருன்னு தெரியும், நல்லா தெரியும். அவங்க துறை செயலர் பேர் அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, TR ரமேஷ் பேர் தெரியும். உங்களுடைய இருப்பு அவர்களுடைய செயல்பாட்டை எந்த அளவுக்காவது மாற்றி இருக்கிறது? நீங்க முதல்ல இதை சொல்லுங்க, அப்புறமா இதுக்கு. ஆமா, 2மே கொஞ்சம் தொடர்புடைய விஷயங்கள் தான். சரி, நான் வந்து 2009 கேஸ் போட்ட போது பிச்சாண்டின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரோட அப்பெல்லாம் நான் வந்து HRNC டிபார்ட்மெண்ட்லாம் பக்கம்லாம் போனதே கிடையாது. சிதம்பரம் தீர்ப்பு வந்த பிறகுதான் நாங்க போக ஆரம்பிச்சேன். அப்போ ராஜாராமன் அவர் இருந்தாரு. அவர் பொறுப்பு ஆணையரா சில காலம் இருந்தாரு. அவர் எங்க அப்பாவுக்கு நல்லா தெரிஞ்சவர். எங்க வீட்டு சுப காரியங்களுக்கு எல்லாமே வருவாரு. அருமையான அதிகாரி, நல்ல விஷயம் தெரிஞ்சவர். அவரை போய் சந்திச்சு சில கோரிக்கைகள்லாம் வச்சிருக்கேன். அவரை செயலராக இருந்தபோது செக்ரட்டரியேட்டில் போயும் பேசியிருக்கேன். சில விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்லுவார், எப்படி நான் மெல்ல தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவார், எல்லாம் பண்ணுவார். அப்புறம் அவர் போன பிறகு தனபால்னு ஒருத்தர் வந்தார். இந்த தனபால் யாருன்னா கூடுதல் ஆணையராக இருந்து மேலே வந்தவர். அவர் வந்து நான் வேற விஷயங்களாக சந்திச்சிருக்கேன். அதாவது ஒரு சொத்து பராதீனம் செய்வதற்கு நாங்கள் ஆட்சேபனை போய் தெரிவிப்போம் இல்லையா, அப்பெல்லாம் போய் சந்திச்சிருக்கேன். ஆனால் அவரோட உரையாடி இதெல்லாம் பெரிதாக ஒன்றும் இல்லை. அதன் பிறகு வீர சண்முகமணின்னு வந்தார். அவர் எங்களே கூப்பிடுவார். He will engage us.
அவர் வந்து ரொம்ப அதாவது கோயில் தொடர்பாக வழக்கு போடுபவர்கள் அல்லது அதை பற்றி பேசுபவர்கள் எல்லாரையும் பலரையும் மட்டும் இல்ல பலரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு என்ன இதுன்னு கேட்பாரு. கொஞ்சம் நல்லா, அவர் தஞ்சாவூர்ல கலெக்டராகவும் இருந்தவர். நல்லா பேசுவார், நல்லா பழகுவார். ஒரு தடவை என்னாச்சு, நான் நீதிமன்றத்தில் அவங்க ஒரு மனு தாக்கல் செஞ்சுருந்தாங்க, வீரசண்முகமுனி அவர் சார்பாக வந்திருந்தது. அதில் ஒரு விஷயம் தவறுங்கிறத நான் நீதிமன்றத்தில் சுட்டி காமிச்சேன். சுட்டி காட்டும் போது சட்ட நிலைப்பாட்டையும் சுட்டி காமிச்சேன். அப்போது என்னோட நோக்கம் அப்படி கிடையாது, இவரை மாட்டி விடணும்னு கிடையாது. அப்போ நீதிபதியோட ரியாக்ஷன் கொஞ்சம் கடுமையாக இருந்தது. நாளை இதே நேரம் அந்த ஆணையர் இங்கே வர வேண்டும், இப்படி ஏன் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறார் இன்னைக்கு தெரிவிக்க வேண்டும் போட்டாங்க. இது நான் எதிர்பார்க்காது. அடுத்த நாள் வந்துட்டார் வீரசண்முகமுனி ஐஏஎஸ். கோர்ட்டு வாசலில் நாங்கள் நிற்கிறோம், அந்த நீதிமன்றத்துக்கு வெளியில் இருக்கோம். என்னை கூப்பிட, ரமேஷ் இங்கே வாங்க அப்படின்னு. இன்றைக்கி நான் போய் நீதிமன்றத்தில் நான் மன்னிப்பு தான் கேட்க போகிறேன், நீங்கள் வாயை திறக்கக்கூடாது. உரிமையோடு கேட்டேன். நான் சொன்னேன், ஐயா என்னுடைய நோக்கமே உங்களை மாட்டி விடுறதில்ல, நான் சட்டத்தின் நிலைப்பாட்டை இந்த செக்ஷன் இதுதான் சொல்லுது, இதை மாற்றி போட்டிருக்கிறார்கள் என்று சொன்னேன். நீதிபதிகள் என்ன நினைத்தார்களோ தெரியல. அப்புறம் அவர் வந்து ஒரு மன்னிப்பு கேட்டால் நீதிபதி ஒத்துக்கிட்டாங்க. விஷயம் ரொம்ப சுலபமாக முடிச்சு. அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு நீதிபதிகளுக்கு என்ன தோன்றியது, அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் அது. அப்புறம் அவர் எக்ஸ்டென்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. அவர் திடீர்னு ஒரு நாள் அதிமுக ஆட்சி போயிட்டார். அப்புறம் பிரபாகரன் ஒருத்தர் இருந்தார், அவரும் அருமையான ஆணையர், கூப்பிட்டு பேசுவார்ல. எங்கள்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி ஆர்டிஐலாம் தரமாட்டேங்கிறாங்க, இஓ அப்பாயின்மெண்ட் உத்தரவு வந்தேன். சார் இருந்தால் தானே கொடுக்கறதுக்குன்னாரு. ஆனா அதெல்லாம் ஆஃப் த ரெக்கார்ட். அவரே வந்து கையெழுத்து மூலமா அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவரே அது ஆஃப் த ரெக்கார்ட் பேசுறதை நம்ம போய் கோர்ட்ல சொல்ல முடியாது. அப்புறம் பனீந்திர ரெட்டி அவரும் நல்ல இதுதான். ஆனா ஒரு விஷயம், நானும் என்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து ஒரு நாளும் விட்டு கொடுக்கறதுக்காகவே, அதே மாதிரி அந்த ஆணையர்களும் விட்டு கொடுக்கவில்லை. அதுக்கப்புறம் குமரகுருபரன் வந்த போதுதான் நான் போல. 2 தடவை சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். அவருக்கு நேரம் இல்லையா என்னன்னு தெரியல. அவர் பெரும்பாலான நேரம் சேகர் பாபு பின்னாடியே போயிட்டு இருந்தார், அதனால நிச்சயமா நேரம் வந்திருக்காது. அப்புறம் நானும் விட்டுட்டேன். அதன் பிறகு முரளிதரன் ஒருத்தர் வந்தார். வந்த உடனே என்னை கூப்பிட்டு அனுப்பினார். என்ன காரணம்னா, நான் புதிய ஆணையர் சட்டத்தை மதிப்பாரா அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதிட்டேன் தினமலர்ல. அவர் கூப்பிட்டு, என்ன சார் இப்படி எழுதிருக்கீங்க அப்படின்னாரு. சார், முரளிதரனுக்கு அகேன்ஸ்டா இல்லை, இது ஒரு பதவி, நீங்க கமிஷனர் பதவியில இப்படிதான் பண்ணிருக்காங்கிறதுக்காக பண்ண, நீங்க இல்ல இது பண்ணணும். ரொம்ப அருமையான அதிகாரி, ரொம்ப பெருமாள் பக்தர், பார்த்தசாதி பெருமாள் மீது ரொம்ப பக்தி கொண்டவர். அதே மாதிரி வேறு மாவட்டங்களில் கலெக்டராக இருந்தபோது கூட அங்க இருக்கிற பெருமாள் கோயிலுக்குலாம் சனிக்கிழமை போயிடுவாரு. இன்னும் சொல்ல போனா தேனியில வந்து கலெக்டரை பார்க்கணும்னா இன்னைக்கு இப்ப இந்த கோயில இருப்பாரு, அங்க பிடிச்சிடலாம் அப்படின்னு அந்த அளவுக்கு செயல்பட்டவர். அவர் சிறிது காலம் இருந்தார். அவரை ஒரு தடவை ஆணையர் சந்திச்சேன், அப்புறம் 2 தடவை பேசியிருக்கேன். இப்போ ஸ்ரீதர்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை நான் எதேச்சையாக சந்தித்தேன் மதுரையில். திருப்பரங்குன்றம் கும்பாபிஷேகத்துக்காக அவர் வந்திருந்தார். நான் வேறு விஷயமா அங்கே போயிருந்தேன். அப்போ நான் தங்கியிருந்த இடத்துலாம் அவரும் தங்கியிருந்தார். அப்போ சந்தித்து ஒரு மரியாதை நிமித்தம் சில நிமிடங்கள் பேசினோம். இந்த என்ன சொல்ல வரேன்னா, அவங்க எல்லாருமே அவங்க நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்காங்க. நானும் என்னுடைய கோயில். இது வரைக்கும் அதிகாரிகளை தான் சொல்லியிருக்கீங்க, அமைச்சர்களை பார்த்திருக்கிறீர்களா? அமைச்சரையே தற்செயலாக பார்த்தேன். ஏன்னா அந்த ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸில் ஒரு புத்தக நிலையம் இருக்குது. ஆமாம், அங்கே சில புத்தகங்களை வாங்குவதற்காக போயிட்டு அப்படி வெளில வரும்போது அமைச்சர் அப்போ தான் நுழையிறார். அவர் என்னை பார்த்துட்டு இது டிஆர் ரமேஷ் தெரிந்து கொண்டார். அருகில் இருக்கின்ற அதிகாரிகளிடம் கேட்கிறார், இவர் தானே டிஆர் ரமேஷ் அப்படின்னு. ஆமாங்க. அப்போ அவரை என்னை நோக்கி வருகிறார், நானும் அவரை நோக்கி செல்கிறேன். பரஸ்பரம் வணக்கம் தெரிவித்து கொண்டு பேசினோம். அப்போ நான் கூட சொன்னேன், அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, சார் இப்போ தான் உங்களை டிவியில் பார்த்தேன் சபரிமலையில், அந்த சந்நிதி வாசல்லே இந்த, ஏன்னா அந்த மகர ஜோதி போது அவர் இருந்தாருங்க, சேகர் பாபு. அதே மாதிரி உடனே இங்கே அடுத்த 2 நாள் இங்கே உங்களை பார்ப்பேன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்னபோது அவரும் என்கிட்ட வந்து, இல்லை நான் ரொம்ப நாளாக சபரிமலைக்கு அப்போ அன்றைக்கி பேசினதே சபரிமலை பற்றி தான் பேசினோம். அப்புறம் நம்ம தனியாக உங்களுக்கு என்ன குறை இருந்தாலும் நீங்கள் வந்து நேராக என்கிட்ட சொல்லலாம், நான் கண்டிப்பாக கவனிக்கிறேன். அப்போ அதை நீங்கள் எடுத்துக்கலையா? அவரை போய் சந்திக்க, அதாவது சந்திக்கலாம், என்ன அப்படின்னா நம்ம போய் சந்திக்கிறோம், அதை எப்படி அவர் எடுத்துக்கொள்வார், இல்லை அவர் என்னிடம் ஒரு இது சொல்கிறார், அப்போ நான் அதுக்கு முரண்டு பிடிக்கிறேன் என்றால் அதை எப்படி எடுத்துக்கொள்வார், இது கொஞ்சம் ஒரு இந்த சுச்சுவேஷன். அதுக்கு யாராவது 2-3 பேர் பேசிட்டு அதுக்கு பூர்வாங்கமாக சிலதை பேசிவிட்டு யார் எந்த இடத்தில் நிற்கிறோம் என்று தெரிந்து கொண்டு சந்தித்தால் நல்லது. இன்றைக்கும் அவர் சந்திப்பதற்கு, ஆனால் ரொம்ப அழகாக பேசினார், ரொம்ப நல்ல தன்மையான இது. அவர் சந்திப்பதற்கு முன்பாகவே சில பேட்டிகளை நான் சொல்லியிருக்கேன், சேகர் பாபுவை போல் ஒரு பம்பரமாக சுழன்று கோயில்களுக்கு செல்கின்ற
அமைச்சரை நான் இதுவரை பார்த்தது பார்த்தது. நான் 2009 பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு அமைச்சரை பார்த்ததில்ல. அதே மாதிரி பல விஷயங்களை தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த கோயில் என்ன விஷயம் என்னது, அஃப்கோர்ஸ் அது பல விஷயங்கள், அது கான்ட்ராக்ட் விஷயம் தான். இருந்தாலும் அவர் எல்லா கோயில்களை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறார். நிச்சயமா சில விஷயத்தில் அவர் நம்ம கண்டிப்பாக பாராட்டலாம். கோயிலா போய் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இது நீங்க ரெண்டாவது கோயில் கேள்விக்கு என்ன பதில் என்றால், 2015 வழக்கு போட ஆரம்பித்தேன். 2016, 17 என்னுடைய வழக்குகள்லாம் ஆங்கிலத்தில் இன்சிசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. நேர சட்ட நிலைப்பாட்டுக்குள்ள சென்று ஊடுருகின்ற வழக்காகத்தான் நான் போடுவேன். ஆராய்ச்சி செய்துதான் போடுவேன். அவர்கள் சட்டத்தை அழுத்தி பிடித்து கேள்வி கேட்கும்படியாக தான் போடுவேன். அதற்கு ஓரளவுக்கு நீதிமன்றத்தின் மதிப்பையும் பெற ஆரம்பித்தேன். இந்த டி.ஆர். ரமேஷ் வழக்கு போட்டார்னா சீரியஸாக தான் இருக்கும்னு சில நீதிபதிகள் கருதும் அளவுக்கு வந்துவிட்டது. அப்போ ஒரு ஓய்வு பெற்ற அதிகாரி என்னுடன் தொடர்பு கொண்டார். ஓய்வு பெற்ற ஒரு இணை சமய இணை ஆணையராக இருந்தவர், நல்ல அதிகாரி என்று பெயர் பெற்றவர். அவர் இது பண்ணி பேசுறாரு என்கிட்ட. அப்போ ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னார். இன்றைக்கு ஏதாவது புதிதாக ஒரு ப்ராஜெக்ட் போட வேண்டும் என்றால் அறநிலையத்துறையில் ஒரு ப்ரொபோசல் வருதுன்னா, ஒரு சட்ட திருத்தம் வருதுன்னா, டி.ஆர். ரமேஷ் என்ன சொல்லுவார் அப்படிங்கிறதான் முதலில் விவாதிக்கப்படுகின்ற பொருளாக இருக்கிறதுன்னு சொல்றார். அது நிச்சயமா என்னை புகழ்வதற்காக அவர் சொன்னதாக இருக்காது, உண்மை என்றுதான் நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் பண்ணியிருக்கோமான ஒரு சந்தோஷம், சிறிய சந்தோஷம். இப்போ இதே கோயிலாளர்கள் யாருமே வழக்கு போடவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். யாருமே போடல. ஞான ராஜேந்திரனோ, அல்லிக்குட்டை ராதாகிருஷ்ணனோ, ரங்கராஜ நரசிம்மனோ, டி.ஆர். ரமேஷோ யாருமே போடலன்னு வச்சுக்கோங்க. அறநிலையத்துறை செயல்பாடு எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? புல்டோசர் தான். கேள்வி கேட்க யாரும் இல்லை அப்படின்னா, இப்போ நீதிபதிகளிலே நம்ம கொண்டு போய் இந்த தவறு நடந்திருக்கிறது, இந்த வயலேஷன் நடந்திருக்கிறது, இந்த சட்ட மீறல் நடந்திருக்கிறது காமிச்சாதானே அவங்க தீர்ப்பு கொடுக்க முடியும். யாருமே வழக்கு வரலன்னா என்ன பண்ணுவாங்க? சரிதான், உண்மைதான். அதாவது கோர்ட்டுக்கு தெரிவிப்பதோடு மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கே இந்த வழக்கின் மூலமாகத்தான் இந்த பிரச்சனை இருக்கிறது, இன்னும் நடக்கிறது, அதில் ஏன் இது தவறு அப்படிங்கறது நீங்க கொடுக்கக்கூடிய அந்த வழக்குல இருந்து தான் வெளியே தெரிய வருது. இப்ப ஏன்னா உண்மை, அதுக்கு நான் இன்னும் சொல்லிடுறேன். அதற்கு காரணம் பொதுவாக சாதாரண ஊழல் போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க இல்லையா, ஆமா, அவங்களுக்கு ஓரளவுக்கு பரிச்சயம் இருக்கும். பல பக்கச்சார்புகள் இருந்தாலும் இது தவறு அப்படின்னு அவங்க ஒரு ரிப்போர்ட் ஏதாவது ஒன்று போடுவாங்க. ஆமா, அதற்கு பிறகு இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறது, இங்கே குப்பைகள் கொட்டப்படுகின்றன, இங்கே கட்டடம் கட்ட இந்த ராம்சர் நிலத்தில் கட்டடம் கட்ட அனுமதி கொடுத்து விட்டார்கள். அதற்கு பிறகு பொதுநல வழக்குகள், ரிட்டு, அதுக்கெல்லாம் பல்வேறு குழுவினர் வருவார்கள். இங்கே இந்த இந்து மதம் கோவில்கள் சம்பந்தமா என்னென்ன அபச்சாரங்களும் தவறுகளும் பணத்தை உருவுவதும் நடக்கிறதுங்கிறத இந்த வழக்கு, அதாவது பத்திரிகைகள்ல வர்றது கிடையாது, வழக்கானதுக்கு பிறகுதான் பத்திரிகை போகுது. ரொம்ப சரி, நீங்க சொல்றது மிகவும் சரி. அதாவது வெளியில வராத விஷயத்தை இந்த ஆர்வலர்கள் வெளிக்கொண்டுகிறார்கள். சோ அந்த விதத்துல ஆமா, நீங்க மட்டும் இல்ல, உங்களை போன்று நீங்க வரிசையா சொன்னீங்க இல்லையா, அல்லிக்குட்டை ராதாகிருஷ்ணன், யானை ராஜேந்திரன், நீங்க ரங்கராஜன் நரசிம்மன், ஆமா, வேற இன்னும் இந்த மாதிரி இருக்காங்க. இப்போ வெங்கடாச்சலம் இப்ப ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் ஆலயம் காப்போம்ல ரமணன் இருக்காரு. ஓகே, அவரும் நல்லா செயல்படுறாரு. எல்லாருக்குமே சேம் ரேட் ஆஃப் சக்சஸ் சொல்ல முடியும். ஆமா, அது இல்ல, அதாவது குறைந்தபட்சம் இவர்கள் எல்லாம் களத்தில் இருக்கிறார்கள். அங்கங்க சில பிரச்சனைகளை கண்டுபிடிக்கிறார்கள், வழக்கை கொண்டு வருகிறார்கள். இதுல இன்னொரு விஷயமும் நான் குயிக்கா சொல்லிடுறேன், நிறைய நேரம் பேசிட்டோம்னு நினைக்கிறேன். இந்த கோயில்களில் மிகப்பெரிய அளவு தவறு நடக்கின்றன என்றதை எங்களை போன்றவர்கள் வழக்கு போட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளில தெரிஞ்சாலும் அதிரடியாக தெரிய வந்தது எப்பொழுது என்றால், திரு பொன் மாணிக்கவேல் அவர்கள் சிறப்பு புலனாய்வு தலைவராக வந்த பிறகு, அட பாவிகளா, கோயில் சாமியே கொள்ளையடிச்சிட்டு போயிருக்கானுங்க, அதை பத்தி எஃப்ஐஆர் கூட போடாம வச்சிருக்கானுங்கன்னு இந்த மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது அப்பதான். பொன் மாணிக்கவேலின் வருகை அறநிலைத்துறை முகத்தில் மிகப்பெரிய கரியை பூசிவிட்டது. அந்த பூசப்பட்ட கரி இன்னும் ஆற்ற முடியாது. இவர்கள் சுத்தமாக சரியாக செயல்படவில்லை என்ற விஷயம் வந்தது. அது 2 அரசுகளும் அவரை எப்படியாவது விசாரணையிலிருந்து நீக்கிவிட வேண்டும் என்று முயற்சி செய்து கஷ்டப்பட்டு ஓரளவு வெற்றியும் கண்டு விட்டார்கள். அவர் வந்ததுதான் ஒரு பெரிய ஐ திங்க் இது நம்ம ஓரளவுக்கு இத ஒரு முழுமை கொடுத்துருக்கோம். ஆமா,
இப்ப நம்ம இனி வரக்கூடிய நம்முடைய டிஸ்கஷன்ல இன்னும் ஸ்பெசிபிக்கா சில விஷயங்களுக்குள்ள போகும். ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் கண்டிப்பா பேசியே ஆக வேண்டும். அந்த கான்ட்ராக்ட் விடுறாங்க, அது பண்றாங்க, அதெல்லாம் தெரியுது. இந்த கோயில் பணம் மடைமாற்றப்படுகின்ற விஷயம் சர்வசாதாரண. இதை நாம விளக்கமா இதுக்குன்னு தனியாவே தனியா ஒரு நிகழ்ச்சி பேசியாக வேண்டும். சர்வசாதாரணமாக தினசரி ஒரு அதிகாரியின் செல்போன் ரீசார்ஜ் முதற்கொண்டு அவருடைய வாகனத்தின் இதே முக்கியமாக அடுத்த நம்முடைய எபிசோட்லயே இதை டீடைலா இதற்கான ஆவணங்கள் எக்கச்சக்கமா வச்சிருக்கேன். ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். அறநிலைத்துறையில வந்து உண்மையிலே சொல்ல போனா A to Z டிபார்ட்மெண்ட் இருக்கு. A டிபார்ட்மெண்ட், X டிபார்ட்மெண்ட், Y டிபார்ட்மெண்ட், Z டிபார்ட்மெண்ட், இப்படி பல டிபார்ட்மெண்ட். அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு தினத்தந்தி வேணுமா, தினமலர் வேணுமா, தினகரன் வேணுமா, ஜூனியர் விடன் வேணுமா, குமுதம் வேணுமா, கல்கி வேணுமா, ஆனந்த விடன் வேணுமான ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் போகும் பத்திரிகை. இந்த செக்ஷனுக்கு போகும், அந்த செக்ஷனுக்கு போகும். அப்படி இவங்க தினகரன் படிச்சுட்டு அந்த செக்ஷன் கொடுக்க மாட்டாங்க, அவங்கவுங்க தனித்தனியா வாங்குறாங்க. சரி, இதெல்லாம் கோவில் இதெல்லாம் எங்க இருந்து போகுது அப்படின்னு பார்த்தா, நுங்கம்பாக்கத்துல அகஸ்தீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில் தான் இந்த பேப்பருக்கெல்லாம் பணம் கொடுக்கும். அப்போ ஒரு 3-4 மாசத்துக்கு அந்த பில்லை பார்த்தேன், 1.25 லட்சம் ரூபா வருது. நான் ஒரு கேள்வி கேட்டேன். சரி, கோயிலேருந்து பணம் 1.25 லட்சம் ரூபா கொடுத்து வாங்கிட்டு கொடுக்குறாங்க, பே பண்ணிட்டாங்க, அதை விட்டுருங்க. அறநிலைத்துறையில எவனோ இதெல்லாம் பழைய பேப்பருக்கு போடுவானே, அவன் அந்த காசு யாருக்கு போகுது, அவன் எவ்வளவு சம்பாதிக்கிறான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். இன்னி வரைக்கும் பதில் இல்லை. இது கட்டாயமா பேச வேண்டியது. இது வந்து மிக மிக மோசமான செய்கை. டிஃபன் வாங்குறதுல இருந்து இவங்க மீட்டிங் நடத்தினாங்கன்னா, இவர் எச் ராஜா அதை பத்தி பேசியிருக்காரு, ட்ரை குலோப் ஜாமுன் என்ன அது என்ன. அதனால இதை பேசுவோம். நிச்சயமாக நம்ம மீண்டும் சந்திப்போம். இதை பற்றி பேசுவதற்காகவே சந்திப்போம். நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.